நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கபிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவஹா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஷோ ரொம்ப டேஸ்டியான ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். நிறைய நேரம் இது மாதிரியான தலைப்புகளை நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா மனிதன் இது இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறனால. உணவு அது ஒரு சமூகத்தினுடைய, ஒரு இனக்குழுவினுடைய, ஒரு தேசத்தினுடைய, ஒரு பிராந்தியத்தினுடைய கலாச்சாரத்தையும் அந்த மக்களுடைய உளவியல் சிந்தனைகளையும் ரசனையும் டேஸ்ட்டையும் கூட ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த ஃபுட் எங்கோட்டு அப்படிங்கிற சண்டை உலகம் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எங்கேது அப்படின்னு நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிளைம் பண்ணுறாங்க. அது ஃப்ரெஞ்சோடது கிடையாது, எங்களோடது அப்படின்னு கிளைம் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை எங்கேதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கவங்க இருக்காங்க. அதை பற்றி ஒரு நாட் ஓன்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நிறையா ஃபுட்டுக்கு நிறைய நாடுகள் கிளைம் பண்ணுது. கால மாற்றத்தில் ஒவ்வொன்றும் உணவு என்பது எல்லைகளை கடந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது கிராஸ் த பார்டர்ஸ். இங்கேயே அது மாதிரி நிறைய சொல்லாது. உருளைக்கிழங்குல தொடங்கி மிளகால தொடங்கி நிறைய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ளே வந்த பரோட்டா இன்றைக்கி நம்முடைய தேசிய உணவு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணின்னு ஒரு உணவு. ஏன்னா நம்ம வீடுகளில் செய்ய முடியாது. கிடுகிடுன்னு அதுவும் கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். எக்கச்சக்கமான உணவு வகையில் உலகின் பல்வேறு இடங்கள்லேருந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கு. ஒரு ஹோட்டலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்னென்னமோ சைஸில் என்னென்னமோ உணவுகள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் இல்லை அதெல்லாம் வேண்டாம், நம்முடைய ஃபுட்டு தான் கரெக்டு அப்படின்னு அதை தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய, அதனுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அறிவுறுத்தக்கூடிய ஒரு போக்கை தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய நிலைமை இன்னொரு பக்கம் இருக்குது. முதல்ல இந்த புதிய உணவுகளை ரசித்து சாப்பிடுவர்கள் பக்கத்துலேருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய புதிய உணவுகள் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் நிறைய பேர்களும் இருக்குல்ல. முதல்ல அந்த புதிய ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இன்றைக்கி போனோம்னா அந்த மெனு கார்டை பார்த்தோம்னா பாதி என்னன்னே தெரியாது. அந்த ஒவ்வொரு பேரும் வித்தியாசமாக இருக்கும். அந்த பெயர்களே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு அட்ராக்டிவான கார்டில் ஒரு 7 பக்கத்துக்கு ஒரு புக்கு மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, அந்த பேர்லாம் என்னென்னு மட்டும் முதல்ல நான் கேட்க ஆசைப்படுறேன். வரிசையா சைனீஸ் ஃபுட்டில் வந்து ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னது? ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன்ங்கிறது என்னது? சிக்கன் லாலிபாப் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான். பட் ரொம்ப டீப் ஃப்ரைட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சைனீஸ் தான் அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறாங்க. ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன். ஆமாம். அப்புறம் லசானியான்னு ஒன்று இருக்குது, இட்டாலியன் ஃபுட். லசானியா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இட்டாலியனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் லசானியா. அரேபியன் ஃபுட்டில் ஷவர்மா. ஷவர்மான்றது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ரொட்டி. அந்த ரொட்டிக்குள்ளே வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் பீஸ் ஆஃப் மீட்டாக இருக்கலாம், இல்லை சிக்கன் பீசஸாக இருக்கலாம். அதை போட்டு ஒரு ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலி 2 டிஷ் சொல்லணும். ஒன்று வந்து மெக்சிகனில் வந்து யூ ஹேவ் சம்திங் கால் புரிட்டோஸ். ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலி சப்பாத்தி ரோல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வித் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ரைஸ் அதில் போட்டு ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டேஸ்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஃப்ரிட்டாட்டா. என்ன பேர் நல்லா வித்தியாசமாக இருக்கு. யாராவது பிள்ளைகளுக்கு கூட வைக்கலாம் இருக்கு. நல்லா இருக்கு, சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்கள் சொன்னீங்க. நான் முதல்ல சொல்லுங்க என்னட்டா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும். வாட் இஸ் தட்? ஃப்ரிட்டாட்டா. அப்படின்னா ஃப்ரிட்டாட்டான்றது ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலி பெரிய சைஸ் ஆம்லெட். ஓ, பிக் ஆம்லெட். ஆமாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆம்லெட் வந்து உள்ள நிறைய ஸ்டஃபிங்லாம் போட்டு நம்ம ஒரு பேன் வீட்டில் குக் பண்ணுற பேன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஃபில் பண்ணிடும். ஓ, திக்காக இருக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட வந்து பீட்சாவோட டபுள் சைஸ் இருக்கும். ஓ, ஃப்ரிட்டாட்டா. ஆமாம். ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். ஆக்சுவலி கொஞ்சம் ஹெல்தி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீட்சாவில் வந்து பேஸ் இருக்கும், பிரெட் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் எக் தான். உள்ளே வந்து நீங்கள் என்ன ஸ்டஃபிங், வெஜிடபிள் வேணால் வெஜிடபிள் போட்டுக்கலாம், சிக்கன் வேணால் சிக்கன், மட்டன் வேணால் மட்டன், என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். எந்த நாட்டு உணவு இது? மெக்சிகன் ஃபுட். இது ஆக்சுவலி இல்லை, இந்த ஃப்ரிட்டாட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து இட்டாலியன். ஆமாம். ஓகே. தாய் ஃபுட் சார். இது வந்து சிக்கன், இது வந்து பட்பங்காய்ன்னுவாங்க. பட்பங்காய் இட்ஸ் வந்து சிக்கன் வந்து ஃப்ரைடு அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் கார்னிஷ் வந்து இதுக்கு வந்து ஹாட் கார்லிக் சாஸ் கொடுப்பாங்க. அதுக்கு இட்ஸ் தாய் பேஸ்ட். இது இட்ஸ் பியூட்டிஃபுல் டிஷ். அது ஓகே. ப்ரீகான் சிக்கன் வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. ஆக்சுவலி நம்ம லாலிபாப் சாப்பிட்ருக்கோம். ப்ரீகான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஃபுட் இது. ஓகேவா? அது வந்து சிக்கன் சிப்ஸ் மாதிரினா இவ்வளோ பெருசு இருக்கும். சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தா நம்ம சும்மா எடுத்து இப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது நல்லா முருவலாக போட்டு அது கொடுப்பாங்க. அது ப்ரீகான் சொல்லிட்டு அமெரிக்கன் ஃபுட். பேக்கன். சலூப்பா இட்ஸ் அ மெக்சிகன் ஃபுட். அது வந்து என்னென்னா நம்ம ஊர் பூரி மாதிரி ஒரு ஐட்டம். அதுக்குள்ளே க்ரீன் கேபேஜ், அதுக்கப்புறம் பீசஸ் ஆஃப் மீட், அப்புறம் பட்டர், இதெல்லாம் போட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பேர் என்ன? பேர் மறுபடியும்? சலூப்பா. பேர் தேடி தமிழ்நாட்டில் அலையிறாங்க. ஃப்ரிட்டாட்டா. அது பேர் என்ன? சலூப்பா. நல்ல பிள்ளைங்களுக்குலாம் பேர் நிறைய கிடைக்குது மாடர்னா. நாச்சோஸ்னு ஒன்று இருக்குது, ஜஸ்ட் ஸ்டார்டர்ஸ். அப்பளம் மாதிரி ஒன்று இருக்கும், அது மேலே நிறைய சீஸ் அண்ட் அது தொட்டுக்க பிக்கல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது பேர் என்ன? நாச்சோஸ்.
ஓகே. லாமா கூன் சொல்லுவாங்க சார். லாமா கூ. லாமா கூன். லாமா கூன். ஆமாம், அது சாதா மைதாவில் செய்கிறது தான். அதுக்கு மேலே இது தடவி வச்சுருப்பாங்க, ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் தடவி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் சீசன் ஆகிருக்கும். கேட்கும்போது அந்த அந்த தடவி வச்சிருந்த இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் வெஜிடேரியன் போடுவாங்க, நான்வெஜ்னா சிக்கன் எது வேணால் போட்டு, ஃப்ரைடு சிக்கன் எல்லாம் உள்ளே போட்டு, உள்ள சாலட் இந்த மாதிரி எல்லாம் உள்ளே போட்டு இது பண்ணி கொடுப்பாங்க. லாமா கூனா? லாமா கூன். பாப்பா பேர் என்ன? அனன்யா. ஓகே. இன்னொன்று வந்து கிரெப்புன்னு சொல்லிட்டு வருது சார், பேன் கேக் தான். ஆனால் அது வந்து ஃப்ரெஞ்சோட இது. அதில் வந்து உள்ளார நீங்கள் எல்லாம் தடவி கொடுப்பாங்க, தோசை மாதிரி விட்டுட்டு நீங்கள் கேட்குற, ஏன்னா அங்கே நிறைய இது இருக்குது, வாழைப்பழம் இருக்கும், ஸ்ட்ராபெரி இது பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன கேட்குறீங்களோ உள்ள தடவி ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. கிரப்புன்னு சொல்லி. டோனர்னு சொல்லுவாங்க சார், டோனோ கெபாப்னு சொல்லுவாங்க. டோனோ கபாப். அது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னாக்கா சிக்கனை வந்து நல்லா கூழாக்கிடுவாங்க. கூழாக்கி அதை நல்லா ப்ராசஸ் பண்ணி ஒரு பெரிய கோன் மாதிரி வச்சுருப்பாங்க. அது அப்படியே க்ரில் ஆகிட்டு இருக்கும். நல்லா க்ரில் பண்ணதை வந்து ஸ்க்ரேப் பண்ணி இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு கொடுப்பாங்க. அப்படி நம்மளுக்கு ப்ரெட்டு பிடிக்கல அப்படின்னாக்கா நம்மளுக்கு டோனட் டெல்லர்னு சொல்லுவாங்க, வெறும் பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து பக்கெட்னு சொல்லுவாங்க, அது ஃப்ரெஞ்ச் ஃபுட் சார். பக்கெட். பக்கெட். பக்கெட் பிரெட். அது ஒரு மாதிரி நல்ல கார்லிக் ஃப்ளேவரோட ஒரு மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே. பின்னால முர்க் கஃப்கானி. முர்க் கஃப்கானி. ஒரு நிமிஷம் இருமா, சொல்லுங்க. முர்க் கஃப்கானி சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பு வருமா ஆர்டர் சொல்லிட்டு? ஓகே. அது எப்படின்னா சிக்கன் லெக் பீஸ் தான், ஒரு ஸ்மோக்கி ஒயிட் லேயர் மாதிரி அதில் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் எப்படி இந்த தந்தூர் சிக்கன் செய்கிற மாதிரி கோல்ட் ஸ்மோக்கி டேஸ்ட். மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு மசாலா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிங்லிங் ஃபீலிங் வரும், அப்படி ஒரு நல்ல டேஸ்ட், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொல்லவே இருக்கீங்க, டிங்லிங் ஃபீலிங் வரும். முர்க் அஃப்கானி. எஸ், ரசிச்சு சாப்பிட்ருக்கீங்க. வல்கனோ ஆஃப் தீஸ் சார். வல்கனோ ஆஃப் தீஸ். என்னமா லேட்டஸ்டா வந்த இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. ஆஃப் தீஸ். அதாவது டேபிளுக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்க சார், ஹோட்டலில் இருக்கிற எல்லாரும் அந்த டேபிள் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கணும். சாப்பாடு ஆர்டர் பண்ணவங்களே 10 நிமிஷம் கழிச்சு தான் அதை சாப்பிட முடியும். நம்ம வந்து வல்கோனெல்லாம் எரியது டிவியில் பார்க்கும்போது எப்படியே ரெட் கலரில் ஒரு லாவா வந்துட்டே இருக்கும்ல, அதே மாதிரி அது இருக்கும் சார். வெஜ் நான்வெஜ் எது ஒன்றா சாப்பிட்லாம். நாங்கள் சாதாரணமாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார். அது வந்தோடனே ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருந்தோம். டக்குன்னு டேர்ன் பண்ணி அந்த சைடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது எரிஞ்சுது, ஹோல் ஹோட்டலும் அதையே பார்த்துட்டு இருந்தது. ரொம்ப காரமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ நூடுல்ஸ் இதெல்லாம் எவ்வளோ ரசித்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதை நாங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். அது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பழையான ஒரு ஸ்பானிஷ் டிஷ். அது என்னென்னா நம்மளோட வெறும் சாதம், அந்த பெருசாக வரும்ல வடித்தா அந்த சாதம், ப்ளஸ் நம்மளோட யூஸ்வலாக சீ ஃபுட்னா சீ ஃபுட் எல்லாத்தையுமே ஒரே பிளாட்டரில் தேல் பாயில் இட் அண்ட் தேல் சர்வ் இட். அப்புறம் அரோஸ் கார்ன் லெச்சேன்னு நம்ம பாயசம் தான். லெச்சே. லெச்சே. ஓகே. நம்ம பாயசம் தான், அதே அவங்க மில்க் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. பேர் என்ன சொன்னீங்க திரும்ப? அரோஸ் கார்ன் லெச்சே. அரோஸ் கார்ன் லெச்சே. அப்புறம் ஒரு ஹோட்டலில் என்ன நான் கேள்விப்பட்டது, லைக் நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மீட் நம்ம சாய்ஸ். நம்ம இப்போ பீஃப்னா பீஃபு, சிக்கனா சிக்கன், அதை சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு பேன் எடுத்து தந்துடுவாங்க. அவங்க வந்து லைக் அவங்க தான் குக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ, லைக் ரேர்னா ரேர், மீடியம்னா மீடியம், அந்த குக் மீட்டை வந்து குக் பண்ணுற விதம் அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கார்னிஷ் நம்ம சொல்லி, நம்மளுக்கு என்ன டெசர்ட் வேணுமோ, சப்போஸ் இஃப் இட் ஹஸ் டு பி டன் இன் த பேன்னா அதிலேயே பண்ணி they'll serve it to us. ஓகே. உங்க சாய்ஸ்க்கு அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, குட். தென் சார் நான் 2 டிஷ் சொல்ல போறேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து பெகர்ஸ் சிக்கன் சொல்லுவாங்க சார். பெகர்ஸ் சிக்கன். பெகர்ஸ் சிக்கனா? ஆமா சார். ரொம்ப புதுசா இருக்குங்க. இது ஆக்சுவலி வாங்கி வந்து வெளியில இருக்க பிச்சைக்காரருக்கு போட்டுருக்காங்க. அப்படி இல்ல சார், ஆக்சுவலி அது 400 ரூபாய் சார் அந்த ஐட்டம். அது ஓ, அது என்னதுன்னா அது என்ன மசாலா யூஸ் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு இது முடிக்கும் யாரும் கிராக் பண்ண முடியல சார். அது ஸ்வீட்டா இருக்கும், காரமா இருக்கும், புளிப்பா இருக்கும், எல்லா டேஸ்டும் இருக்கும், நல்லா இருக்கும். ஃபலூஸ். ஃபலூஸ். It's a kind of pasta. பாஸ்தா, இட்டாலியன். Sweet pasta. ஸ்வீட் பாஸ்தா, ஃபலூஸ். இல்லை, நான் பேர் சொல்லி ரிஸ்க்கெல்லாம் எடுக்க விரும்பல. நான் போன மெனு கார்டை பார்த்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவன் வேற ஏதாவது புரிஞ்சுப்பானான்னு சொல்லிட்டு கையை மட்டும் காட்டிடுறது. ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான், அதை பட்டுக்க டேஸ்ட் பண்ணிடுறது. ஓ, அதை காட்டி இதை எடுத்தா அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்குறது. ஓகே, பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா.
இந்த சைடில் இவங்க எல்லாருமே இந்த ஐட்டம்லாம் தினந்தோறும் சாப்பிட்றவங்க இல்லை, விரும்பி சாப்பிட்றாங்க அப்பப்போ. இவங்களும் ரெகுலர் ஃபுட்லாம் சாப்பிட்றவங்க தான். நீங்களும் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஹோட்டல்களுக்கு வித்தியாசமான உணவு வகைகள் இருக்கக்கூடிய மெனு கார்டை பார்த்துருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் ஒரு வித்தியாசமான உணவு வகையை ஆர்டர் பண்ணுறதுல இருக்கிற சிரமமும் சங்கடமும் என்ன? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜப்பானில் வந்தான், 10 வருஷமாக அங்கே இருக்கான். நான் பியூர் நான் வெஜிடேரியன். நான் வந்து எனிதிங் விச் இஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன். அவன் இங்கே வந்தப்போ வந்து அவங்க ஒரு 2 மாதம் வந்திருந்தான். ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு தாய் ஃபுட்டோ ஜாப்பனீஸ் ஃபுட்டோ சாப்பிடணும்னு சொல்லியிருந்தான். சரி நீ கூட்டு போப்பா, நீ ஆர்டர் பண்ண, நான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். அவன் ஏதோ ஆர்டர் பண்ணான். இந்த சாப்ஸ்டிக்ஸ் வச்சு சாப்பிட்ற உணவு வந்துச்சு, ஒரு குச்சி மாதிரி வச்சு. அவன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். 10 வருஷமாக அங்கே இருக்கான். நானும் 2 சேர்த்து சாப்பிட ட்ரை பண்ணேன். அது என்ன பேர் கூட மறந்து போச்சு. கடைசியில் முடியல. 2 குச்சியும் கீழே வச்சுட்டு அந்த பவுல் எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம். ஏன்னா நமக்கு சாப்பிட கிடையாது முன்னாடி, அதான் முதல் முறையை நான் வந்து சாப்பிட்டேன். அது ஒரு பெரிய ஆர்ட் தான். அதில் 2 வரல வேகமாக சாப்பிடுவோம். நமக்கு அது தெரியல, பழக்கம். எஸ், ஏதாவது வித்தியாசமாக ஆர்டர் பண்ணி வித்தியாசமான பேர் சொல்ல முடியாமல் திணறின சம்பவங்கள். Once I was in a hotel and there in the menu card I saw pink flowers. Then I thought, what is the pink flowers in the food in the restaurant? With very much expectation, I ordered pink flowers. And he brought cut semia in pink color. Semia in pink color, okay. And he spread pink sugar on over that. Okay. Then I said, is this pink flower? And then she said, Madam, pink paringa. That's all. Okay. I was very much disappointed because I thought something else. ஏதோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் வராது. உங்கள் மதர் டங் என்ன? தெலுங்கு. ஓகே, தெலுங்கு. நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆன்சைட் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, சாப்பிட்ற இடத்துல வந்து சாம்பார் சாதம்லாம் எடுத்துகிட்டு போயிடாத, அங்கே இருக்கிற டிஷ்ஷை சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி நான் போன அன்றைக்கி என்னென்னா மெக்சிகன் கல்லினரி அந்த இதில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நின்னேன். ஸோ நம்ம டீசெண்டாக பிஹேவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அப்படி நின்றுட்டே இருந்தேன். எல்லாம் வந்து ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவுமே வாயிலேயே நுழையில. ஒருத்தர் வந்து எல்ச்சிலாடா அப்படின்னாரு. எல்ச்சிலாடா. உடனே பின்னாடி லைனாக எல்லோரும் எல்ச்சிலாடான்னு வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே. நான் ரொம்ப சின்ன வயசில் அப்போலோவில் ஒரு செக்கப் போயிருந்தோம். பக்கத்து ஹாஸ்பிட்டலில் மாஸ்டல் செக்கப். மார்னிங் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கூடாது அப்படின்றனால. ஸோ பக்கத்து ஹோட்டலில் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஒரு பவுலில் லெமன் பீஸ் போட்டிருந்தது. தென் சம் ஒன் சைட் இது வந்து சுகர் கேன் அந்த இதெல்லாம் க்யூப் இருந்தது, சுகர் க்யூப்லாம் இருந்தது. ஐ தாட் லெமன் ஜூஸ் போடுறதுன்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், அந்த பவுலில் சுகர்லாம் போட்டு அப்படி ஃபிங்கர் பவுலில் தென் சரி இல்லை அதில் வாஷ் பண்ண அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. ஓகே. யூஎஸில் வந்து பஃபலோ விங்ஸ்ன்னு பார்த்தோம் மெனுவில். பஃபலோ விங்ஸ்ன்னு சொன்னோன்னே ஆர்டர் பண்ணிட்டோம். பஃபலோக்கு விங்ஸ், ஐயோ பஃபலோ விங்ஸ் வேணாம் இவர் ஆர்டர் பண்ணிட்டாரு. பஃபலோ விங்ஸ்ன்னு. பஃபலோ விங்ஸ்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, வேண்டாம். ஆக்சுவலாக அது வந்து சிக்கன் விங்ஸ். இவங்கள்ட்ட கொடுங்க. வேற இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங். நான் ஒரு தடவை யூஎஸ்க்கு போயிருக்கும்போது சிஸ்டரை பார்க்க போயிருந்தோம். மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் கூட கிடையாது, அது சும்மா ஒரு ஸ்டால் மாதிரி. அந்த ஸ்டாலில் பார்த்தா நிறையா ஏதோ ஒரு அந்த கேட்டர்னு சொல்லியிருந்தது. அது என்னன்னா கேட்டர்னு பார்த்தா அது இங்கே crocodile சொல்கிறது அங்கே கேட்டர், அலிகேட்டர் சொல்லுவாங்க. அலிகேட்டர் ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு தான் அது தங்கச்சி சொன்னது அலிகேட்டர். இது முதல்ல சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டுட்டீங்க. முதல்ல சாப்பிட்டு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. வேறு வழியே இல்லாமல் போகிறப்ப சில எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த செகண்ட் ஃபேஸ் இந்த வெஸ்டர்ன் உணவு அல்லது மேல்நாட்டு உணவு அல்லது நம்ம உணவு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடிப்படையான கேள்வி. முதல்ல வீடுகளில் உணவுங்கிறது குழந்தைகளுக்கானதாக இருக்குது. ஏன்னா பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு விருப்பம் இருக்குது, ரைட்டா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன உணவு பிடிக்கிறது? 2 தடவை சொல்லலாம். KFC சிக்கன், பெப்சி. KFC சிக்கன், பெப்சி. எஸ். பீட்சா, டோனட். பீஸா, ஆமாம், டோனட். எஸ். ஓகே. சுகர் போடுற எல்லா ஐட்டமும் பிடிக்கும் சார். சுகர் போடுற எல்லா ஐட்டம். ஓகே. வேற குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குது உணவு? நூடுல்ஸ் தான் சார் ஃபர்ஸ்ட். நூடுல்ஸ் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து நம்மளுமே நூடுல்ஸ் அது அப்படியே பெருசாக வரதை பார்த்த உடனே பசங்க வந்து எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கலரு, அதுக்கப்புறம் அதை எடுக்கும்போது அது வராமல் அது மாட்டிக்கிட்டே இருக்குல்ல, அதனால பசங்க அது ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஓகே. குழந்தைகளுக்கு நம்ம வீடுகளில் என்ன உணவு பிடிக்குது இப்போ? என் குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. அவளுக்கு பென்னே பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். பாஸ்தா. ஓகே. அதனால நீளமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்தா டியூப் மாதிரி இருக்கும். ஃபோக்கில் கொடுத்தா அழகாக சாப்பிட்டுடுவா, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டா. எந்த ஃபுட்லேயுமே சீஸ் அதிகமாக போட்டால் குழந்தைங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு. சீஸ் பன்னீர் அந்த ஃப்ளேவர் ஸ்டார்டட் லைக்கிங்.
ஓகே, வேற குழந்தைகளுக்கு என்ன உணவு பிடிக்குது? நம்ம வீடுகளில் என்ன ஹாட் செஞ்சோம்? சாக்லேட் கேக். ஹாட் சாக்லேட் கேக். கேக்ல ஹாட் சாக்லேட் ஊத்தி தருவாங்க. அந்த அது ரொம்ப பிடிக்கும். ஹாட் சாக்லேட் கேக்ல. இப்போ இருக்கிற பசங்களாம் எப்படிங்கிட்ட இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் நிறைய வந்துடுச்சு சவுத்தில் பார்த்தீங்கன்னா. பேல்பூரி, பானிபூரி, டோக்லா எல்லாம் இப்போ வந்து ஷாப்ஸில் போனீங்கன்னா ரெடிமேடாக இருக்கு. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து இட்லி தோசை பண்ணால் கையில் 100 ரூபாய் எடுத்துன்னு வெளில போயிடுறாங்க. ரோட் சைடு இதுதான் இப்போ ஜாஸ்தி பிடிக்கும், விரும்பி சாப்பிட்றாங்க. விரும்பி சாப்பிட்றாங்க. ஓகே, வேற என்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் விரும்பி சாப்பிட்றாங்க? என் பொண்ணு இட்லி ஃப்ரை பண்ணி நல்லா கொடுத்தா சாப்பிடுவா சார். இட்லி ஃப்ரை. அப்புறம் சிக்கன் பிரியாணி, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனால் கூட எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்வா. அதுக்கப்புறம் சாண்ட்விச் ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் சாப்பிட்ருவா. சாண்ட்விச். ஓகே. கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறமா சாக்கோஸ், அம்மா அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆக்சுவலாக இதான் யதார்த்தத்தில் இருக்குது. ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நகர வீடுகளில் இல்லை, இப்போ கொஞ்சம் டவுன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அதிகமாக நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க. இந்த பாஸ்தா, ஏன்னா அதில் கூட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஏதோ ஒன்று. ஏன் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம உணவுகளை அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதில்ல? இப்போ packed foods contain food additives, that is China salt. All the packed foods contain food preservatives in some form. There are also food addictants, so they recall you back, whereas the cooked food, the home food, the fresh food doesn't have any addictants. ஓகே. Children are addicted to certain brand. ஓகே, 1 minute. அருமையான ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் இந்த மாதிரியான ஃபுட் பிடிக்குது அப்படின்னா, அந்த பேக்டு ஃபுட்டில் வந்து குழந்தைகளை தொடர்ந்து அதை விரும்பக்கூடியதான அந்த வாட் இஸ் தட் Food addictant. ஃபுட் அடிக்ஷன். சைனா சால்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால அந்த குறிப்பிட்ட உணவு மீது திரும்ப அடிக்ஷன் வருது. அதனால் பிள்ளைங்க அதையே தொடர்ந்து கேட்குது. ஆனால் குக்டு ஃபுட்டில் அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்காது. எஸ், ஒரு ரீசன். இது மாதிரி தான் நான் கேட்குறேன், ஏன் நம்முடைய பிள்ளைகள் இப்போ நம்ம உணவு அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதில்ல? நிறைய காரணங்கள். ஒன்று வந்து கலர் கலர் முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம அதிரசம் சீதை யாருமே டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறது கிடையாது. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னைக்கு குழந்தைங்க வந்து டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு வர சாக்லேட்ஸு, குளிர்பானங்கள், நூடுல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம உணவுகள் எதுவுமே வந்து பெரிய விளம்பரங்களாக வர்றதில்லை. ஏன்னா நம்ம நிறைய பேர் மெனக்கிறது கிடையாது. அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, எஸ், இன்ஃப்ளூயன்ஸ். டிவியில் பார்த்து, பத்திரிகைகளில் பார்த்து, சினிமாவில் பார்த்து பிள்ளைங்க அதை கேட்டு வாங்கி சாப்பிடுது. நம்ம உணவுகளில் நிறைய வகைகள் இருக்குது, ஆனால் பெற்றோருக்கே தெரியல. காரணம் என்னென்னா, அதுக்குன்னு மெனக்கெட்டு செய்யணும். அதுக்காக யாரும் மெனக்கெடுறது கிடையாது. புது புது வகையாக செய்கிறதுக்கு மெனக்கெடுறது கிடையாது. எது எளிமையாக கிடைக்குதோ அது கடையில் வாங்கி செய்து அப்படி கொடுக்கறதுனால பிள்ளைங்களும் அதுக்கு பழகி போகிறாங்க. ஸோ நம்ம உணவுகள் அடிஷனலாக இருக்கக்கூடிய வெரைட்டி நம்ம கொடுக்காததுனால இதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்கிறீங்களா? வேற என்ன ரீசனாக இருக்கலாம்? ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உணவுகள் அவ்வளோ பிடிக்கல? இப்போ அவங்க சொன்னது போல் மிருதுவாக இருக்கும். அதிகமாக வந்து நீங்கள் கடினப்பட்டு சாப்பிட வேண்டிய அப்படி தான். இந்த நூடுல்ஸோ ஐஸ்கிரீமோ எதுவாக ரொம்ப மிருதுவாக இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு சாப்பிட வேண்டியதில் ஒரு உணவு வகைகளாக இருக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க. அதில் அதோட வண்ண மையத்தில் இருக்கிறனால அதை காட்டி விரும்பி வருது. எல்லாமே வந்து உளவியல் ரீதியாக அவங்கள அணுகிற முறைகள். மிருதுவாக இருக்கிறது, வண்ணமயமாக இருக்கிறது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது, அதில் இருக்கிற பகுதிகளை இப்போ பகிர்ந்து கொடுக்குற மாதிரினா கூட அதை உடைச்சி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள். இப்போ இந்த பாரம்பரிய உணவுகள்லாம் வந்து கொஞ்சம் பெரிய தளவில் இருக்கும், கடினமாக மென்று தின்னுற மாதிரி இருக்கும். நான் இப்போ இன்னொரு கேள்வி வைக்கிறேன். 8 வயசு பிள்ளைக்கு, ஓகே, 8 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு, ஓகே, 5, 6, 7, 8 இதுதான் ரொம்ப ஆக்டிவாக பசங்க, நிறைய எனர்ஜி தேவைப்படுற. அதுக்கு முன்னால் கூட கொஞ்சம் தான் விளையாடுங்க. அப்போ பயங்கரமாக ஓடுங்க, ஒடியாருங்க, நிறைய உணவு தேவைப்படுற வயசு அது. அந்த பருவத்து பிள்ளைகளுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன ஃபுட் இருக்குது? ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல், அந்த வகைகள் இருக்குது. சீடை, அதிரசம், ஓகே, அதிரசம், முறுக்கு, சுண்டல், சீடை, முறுக்கு, அதிரசம். வேற laddu, different types of laddu, horse gram laddu, ragi, millet laddu, and Bengal gram laddu. Even in laddus we have so many varieties. Kara, bundi kara, and pulihara. 4 வயதிலிருந்து 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இருக்க வித்தியாசமான அல்லது நல்ல உணவுகள் என்னென்ன? காலை உணவாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு புட்டு, இடியாப்பம், அடை, தோசை வகைங்க. புட்டு, இடியாப்பம், அடை, தோசை வகைங்க, ஆப்பம், இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே. அதே மாதிரி பகல் உணவுக்கு வந்து அவங்களுடைய உணவு வகையிலேயே வந்து அவங்களுக்கு கருவேப்பிலை சோறு, தேங்காய் சோறு, இது மாதிரி வகையாக கொடுக்கலாம். சாப்பாட்டு ஐட்டம் கேட்கலாம். இல்லை, உணவு வகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தின்பொருளாக கொடுக்கறதா இருந்தால் பகலுக்காக இருந்தாலும் சரி, நிறைய வந்து பாசிப்பயிர் உருண்டை அப்படின்னா பாசிப்பயிர் வறுத்து, அது பொரிமா உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, இது மாதிரி நிறைய உருண்டை வகைகள் இருக்குது. இப்போ பொல்லங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. பொல்லங்காய் உருண்டை இந்த எங்கள் வேலூர் மாவட்டத்தில் பொல்லங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லா நேரங்களிலும் சாப்பிடக்கூடியது. எங்கள் வீட்டில் எப்போவுமே அது வீட்டில் வச்சுருப்பாங்க. வேற என்ன? நிறைய பூரணங்கள் இருக்குது. அதாவது உள்ள
அந்த உள்ள வைக்கிற ஸ்டஃப் வச்சு அதில் விதவிதமான அரிசி மாவில் வைத்து பூரணங்கள் செய்யலாம், கடலை மாவில், இன்னும் மைதா மாவு, கோதுமை மாவுகளை வைத்து பூரணங்கள் செய்யலாம். விதவிதமான பாயசங்கள் இருக்கு மாலை வேலையில் கொடுக்கறதுக்கு. பருப்பு பாயசம், அதில் நெய்யில் போட்டது, பச்சை பருப்பில் பண்ணதுன்னு விதவிதமான பருப்புகளில் பண்ணக்கூடிய பாயசம் இருக்கு. ரொம்ப சுலபமாக உள்ளது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இந்த பொரிக்கடலை கடைகள்லாம் இருக்கும். பொரியும் வேர்க்கடலை கலந்து கொடுக்கறது, அது ரொம்பவே சின்ன குழந்தைங்க கூட அதிகமாக விரும்பி அதில் ஒரு மாதிரியான சுவை இருக்கும். சூப்பரா சொன்னீங்க. கேழ்வரகு கொழுக்கட்டை. கேழ்வரகு கொழுக்கட்டை அதே மாவில் நீங்கள் பணியாரமும் பண்ணலாம். பணியாரம், அவல் வந்து நீங்கள் இப்போ ஃப்ளேக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கார்ன் ஃப்ளேக்ஸ், அந்த மாதிரி மில்லட்லேயும் ஃப்ளேக்ஸ் இருக்குது, ரைஸ்லேயும் ஃப்ளேக்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளேக்ஸை வச்சுட்டு அவங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ சாதாரணமாக ஒரு 2 மினிட்ஸில் அவங்க வந்து ஒரு உப்புமா பண்ணிட முடியும். அதே டிஃபனுக்கு நீங்கள் குழந்தைக்கு கொடுத்து விடவும் முடியும். ஸோ ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, தென் வேறு சிமிலி உருண்டை, வெள்ளை பணியாரம், அதுலேயே வந்து காரம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு காரம், அதுலேயே வந்து ஸ்வீட்லாம் பண்ணலாம். திணை மாவு வச்சு அந்த நெய்யோட திணை மாவை சேர்த்து வறுத்து லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். திணை மாவு வந்து இல்ல திணை மாவு வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்கு, நீங்களே செய்ய. திணை மாவு லட்டுன்னு சொல்லுங்க. நெய்யோட திணை மாவு சேர்ந்தா நல்ல வாசனை வரும். பொரிவிளங்காய் அதுக்கு ஒரு பேர் வச்சோம்ல, அது மாதிரி ஒரு பேர் இருக்கும்ல. திணை மாவு லட்டுன்னு சொல்லுங்க. திணை மாவு லட்டு. நீங்களா பேர் வைக்க கூடாதுமா, அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அப்ப நம்ம செஞ்சிருந்தா தானே இருக்கும். அவைலபிளா என்னென்ன இருக்கு அப்படின்னு கேக்குறேன். சார் பிட்டு, பால் கொழுக்கட்டை அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிட்டு, பால் கொழுக்கட்டை விளையாடிட்டு வந்தோடனே ஸ்பூன்ல ஒரு போட்டு கொடுத்தோம்னா அழகா உட்காந்துட்டு சாப்பிடுவான். ஓ சரி, எங்க பக்கத்துல எல்லாம் அத்தை பலகாரம்னு சொல்லி சுடுவாங்க சார். அதாவது உடனே ஆட்டி அப்பவே சுடுறது. அந்த மாதிரியான உணவுகள் தான் கிராமத்துல இருக்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாம குழி பணியாரம்னு செய்வாங்க சார். அதுலேயே காரம், இனிப்பு, ஏன்னா குழந்தைங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால இனிப்பு பலகாரம் அதுவும் செய்வாங்க சார். பிள்ளைங்கள் வந்து அங்கே நிறைய கரும்பு சாப்பிடுவாங்க சார். திருநெல்வேலி சைடு முஸ்லீம் ஃபேமிலிஸ் வந்தால் ஹிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னது ஹிட்டு? ஹிட், ஆமாம். என்னது அது? ஆக்சுவலி அது ராகியில் செய்கிறது. ராகி, ஜாகரி, கீ போட்டு. இட் ஹாஸ் ஹை அயர்ன் கண்டென்ட். ஓகே. ஸோ இட்ஸ் போத் பெனிஃபிஷியலி பட் இட்ஸ் குட், வெரி ஹெல்த்தி ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் நம்ம பருத்தி பால் தெரியும், பருத்தி பால், அதே மாதிரி கல்கண்டு பால். கல்கண்டு பால் இதெல்லாம் ஜெனரலாக செய்யலாம், கொடுக்கலாம். கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கும். எஸ் இருக்கு. ஓகே, தென் கந்தர்ப்பம். கந்தர்ப்பம் செட்நாடு. அதுக்கப்புறம் கல்கண்டு வடை செய்வாங்க. கவுனி அரிசி, உக்காரைன்னு ஒரு டிஷ், ஸ்வீட் உக்கார். அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். உக்காரை. ஓகே. நிறைய ஐட்டம் இங்கே சொல்கிறாங்க. சுழியத்தில் தொடங்கி பணியாரத்தில் தொடங்கி எக்கச்சக்கமான ஐட்டம்லாம் இருக்குது. பட் லைஃப் இஸ் சேஞ்சிங். அப்போ இந்த மாறுற ட்ரெண்டில் ஏன் இந்த மாடர்னான ஃபுட்டெல்லாம் ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? ஏத்துக்கணும்னு சொல்லல, பட் அதுல விட இதுல நிறைய டேஸ்ட் இன்னும் நிறைய இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். அது எப்படி சொல்ல முடியாது? அதுல இருக்க ஒண்ணு கூட நீங்க சாப்பிட்ட மாதிரி தெரியலையேமா. இட்லியும் தோசையும் சொல்றாங்கல்ல சார், சண்டே ராத்திரி அரைச்சி வச்ச மாவு சார், அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் ஃப்ரிட்ஜில் அந்த மாவே தான் இருக்கும். அந்த இட்லிக்கும் தோசைக்கும் காலையில் ஏதாவது ஒரு சட்னி, ஒரு நாள் உடச்சக்கடலை சட்னி, ஒரு நாள் தக்காளி சட்னி, ஒரு நாள் வெங்காய சட்னி. இதே இட்லியை தான் நாங்கள் காலையில் ராத்திரி தோசையாக போட்டுறாங்க. அவ்வளோதான். காலையில் போர் அடிக்குது சார். நாங்கள் இதுவே பிஸானா நாங்கள் வந்து ஒரு நாள் மஷ்ரூம் பிஸா சாப்பிடுவோம், ஒரு நாள் பன்னீர் பிஸா சாப்பிடுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு எக்கச்சக்கமாக வெரைட்டி இருக்கு. எத்தனை நாள் தான் சார் இந்த இட்லி தோசை நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறது? போர் அடிக்கிறது இட்லியும் தோசையும். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். ஒரு பக்கம் நம்முடைய ஃபுட்டை சாப்பிடுங்க, அது நல்லதுன்னு சொல்கிறவங்க அதுக்கான காரணங்களை முன்வைக்கிறாங்க. இன்னொருத்தங்க மாறி வரும் உலகில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சிங் ட்ரெண்டில் மாடர்ன் ஃபுட் இஸ் த ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா. ஸ்டேடியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா. 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இப்போ நம்ம கூட சேர்ந்து பேச போறாங்க. ஒருவர் சித்த மருத்துவர், உணவு பற்றி ஒரு முக்கியமான தொடரை 6ஆம் திணை என்ற பெயரில் ஆனந்த வகையில் எழுதி கொண்டிருப்போர். நீங்களும் நிறைய பேர் படிச்சிருக்கலாம். டாக்டர் சிவராமன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். வெல்கம் சார். பொதுவாகவே இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு எப்பொழுதுமே விதவிதமான உணவுகளை தேடி ரசித்து சாப்பிடுவாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு பக்கம் அவங்க ஒரு ஆட் ஏஜென்சி வச்சுருப்பாங்க, அல்லது கலை சார்ந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் திறப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த ஃபுட்டில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த தேடி தேடி அதை சாப்பிட்றதுல ஒரு ரசனை இருக்கும். ஸோ அப்படி ஒரு ரசனை உள்ளவர், ஒரு நல்ல கலைஞர், ஒரு இசை விமர்சகர், எழுத்தாளர் திரு ஷாஜி அவர்கள். லெட்ஸ் வெல்கம். வெல்கம். யா
இவருடைய 2 பிரதர்ஸும் கான்டினென்டல் அண்ட் ஓரியன்டல் ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறதுக்கான ஆள் அவர் அப்படின்னு நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். கெஸ்டிங்கள்ட்டெல்லாம் போகிறதுக்கு முன்னால் நான் இந்த பக்கம் வரேன். ஏன் விதவிதமான உணவுகளை தேடி தேடி சாப்பிடணும், நீங்களும் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவீங்க? இல்லை, வெரைட்டி சாப்பிட சாப்பிட நம்மளோட ரசனை மேம்படுது. என்ன சொல்ல, வாழ்க்கை முறையில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆக்சுவலாக ஒரே வகையான உணவை சாப்பிட்டுட்டு ஒரே மாதிரி ஒரு போரிங்கான லைஃப் ஸ்டைலே இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக விதவிதமான உணவுகளை சாப்பிடல நம்மளோட என்ன சொல்ல வாழ்க்கை முறையில் ஒரு சந்தோஷம் அதிகமாகவே இருக்குது, ஒரு லெவல் ஜாஸ்தியாகவே இருக்குது. உண்மைதான், விதவிதமாக உணவுகளில் சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அதோட விளைவுகள் என்னன்றதையும் நம்ம கண்கூட பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் விதவிதமாக தேடி போய் சாப்பிட்ற உணவுகளில் எத்தனை உணவுகளில் நீங்கள் எவ்வளவு அந்த பொருளாதாரம் சார்ந்து செலவு செய்ய முடியும், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பொருளாதாரம் சார்ந்து செய்ய முடியும், அந்த உணவுகளில் என்ன உணவு கலந்துருக்கு, அதனுடைய உங்கள் உடலில் அது எந்த அளவுக்கு மாறுதலை உண்டு பண்ணுது, விளைவுகள் என்னன்றதை பொதுவாக உங்களுக்கு புரியறதில்லை. இப்போ பொதுவாக இங்கே சொன்ன மாதிரி இந்த வெரைட்டிஸில் இங்கே தான் அதிகமாக வெரைட்டிஸ் இருக்குது. தண்ணீர் சொன்னாலும் இங்கே வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சொன்ன வெரைட்டிஸில் ஒரு 30 தாண்டாது அதிகபட்சம். அதே போல் அந்த வெரைட்டி எதையுமே நீங்கள் செஞ்சு சாப்பிட முடியாது, ஏதாவது ஒரு கடைக்கு போய் தான் சாப்பிட முடியும். எந்த வெரைட்டி அது வந்து ஒரு தேடல், உணவு தேடி போய் சாப்பிட்றது, இந்த கடையில் எது நல்லா இருக்கும், இந்த கடையில் எது நல்லா இருக்கும்னு தேடி போய் சாப்பிட்றது தான் அந்த மல்டி குசைன் அப்படின்றதோட ஒரு சென்டர் பாயிண்ட்டே அதுதான். ஆக்சுவலாக உலகமே ஒரு சின்ன கிராமம் ஆகிட்டு இருக்கு சார். இதில் வந்து இந்த உணவு நாங்கள் சாப்பிட மாட்டோம், இந்த உணவு நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு எந்த உணவையும் தீண்டத்தகாததுன்னு எங்களால் ஒதுக்கி வைக்க முடியாது. மாற்று கருத்தில் உங்களை தீண்டாமல் இருக்குன்னுலாம் சொல்லலை. அதில் எதுவும் மாற்று வாழ்க்கை கொண்டாட்டம் தான். நீங்கள் தேடி அருந்துங்கள், எல்லாம் செய்யுங்க. என்ன இதில் இங்கே இருக்கிறவங்களுடைய பாங்கு என்னவா இருக்கும்னா, அது தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தாந்தமும் ஏற்கக்கூடியதான். இது தேவையா, இதுவும் தேவை அதுவும் தேவை. அதாவது அதுக்கு மட்டும் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் ஆகலான்னு சொல்ல வர்றோம். எங்களோட மல்டி குசைன்றதுல உங்களோட பாரம்பரிய உணவுகளும் இருக்குது. எங்களால் கடலை மிட்டாயும் சாப்பிட முடியும், லேஸ் பாக்கெட்டும் சாப்பிட முடியும். நாங்கள் அதை தான் சொல்ல வரோம். இங்கேயே அதே தரப்பு தான். என்ன ஒரே ஒருனா உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்தும் சிந்தனைக்கு போகிறாங்க. அதான் இது. இப்போ பொதுவாக என்னென்னா, இயற்கையுடைய நிலைப்பாடு என்னென்னா, அந்தந்த மண்ணுக்கும் அந்தந்த தட்பவெப்ப ஏற்றதுக்கு ஏற்றார் மாதிரியான உணவுகள் அங்கே கிடைக்கும். அதை அருந்துறதுனால தான் நமக்கான உடல் ஆரோக்கியமும் தேவையும் இருக்குமே தவிர, நீங்கள் ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்தில் உண்ணக்கூடிய உணவை இங்கே அருந்துறதுல வந்து அதிகபட்சமான உபாதைகளும் விளைவுகளும் இருக்கும். ஏன் விதவிதமான உணவுகளை தேடி சாப்பிட வேண்டும்? சார், ஒரு நாள் போடுற ட்ரெஸ்ஸுக்கே வந்து ஒரு 4 மணி நேரமாவது எல்லாரும் எடுத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் நம்ம. ஒரே டேஸ்ட்டையே ஒன்றுத்தையே வெறும்னே சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்றைக்குமே அந்த நல்லெண்ணெய் சாப்பிட மாட்டோம்னு சொல்லலை, இட்லி தோசை சாப்பிட மாட்டோம்னு சொல்லலை. எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, நாங்கள் இதை விட இன்னும் நல்ல டேஸ்ட் எங்கேயாவது கிடைக்குமா, பார்த்தா அட்ராக்டிவாக ஏதாவது இருக்குமா, சாப்பாடை வந்து இன்னும் கொஞ்சம் அதர் பொசிஷனில் இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டுன்னு தானே சார் இருக்க போகிறோம். இவங்க சொல்கிற மாதிரி வெறும்னே ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு வெறும் கேட்பாங்க சார். நாங்கள் எத்தனை நாள் தான் குடிக்கிறது? உணவு என்பது உயிர் வாழத்துக்கு தான் சார். அதே வந்து பீஸா பர்கர்லாம் வந்து 3 வேளையுமே நம்ம சாப்பிட முடியாது. எப்பாவது விரும்பி இல்லம்மா, 3 வேளை சாப்பிடல, இதெல்லாம் வாதம். அதாவது நீங்க எல்லாம் சொல்றது வந்து நாங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் சாப்பிட்டா 4 நாள்ல செத்து போடுற மாதிரியும், நீங்க எல்லாம் சொல்ற சாப்பாடு சாப்பிட்டா 40 வருஷம் 400 வருஷம் நல்லா இருக்க மாதிரியும் பேசுறீங்க. இதெல்லாம் சாப்பிட்டு நீங்களும் 80 வருஷம் தான் உயிர் வாழறீங்க, அவங்களும் 80 வருஷம் தான் உயிர் வாழறாங்க. அதாவது அந்தந்த இடத்துல வாழ்றவங்களுக்கு அந்தந்த உணவு முக்கியம். அமெரிக்கர்களுக்கு வந்து என்னன்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக தேவை அவங்களுக்கு. ஏன்னா பனிப்பிரதேசத்தில் இருக்காங்க, ஃபேட் கண்டென்ட் அதிகமாக தேவை, அதுக்கேற்ற உணவு சாப்பிட்றாங்க. அதே உணவு நம்ம இங்கே சாப்பிட்டோம்னா ஜீரணிக்கிற சக்தி நமக்கு இல்லை. இந்த தட்பவெப்பத்துக்கு ஜீரணிக்கிற சக்தி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை சாப்பிடவே கூடாது, என்ன விஷமா இதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாப்பிடலாம். நாமல் இப்போ ஒருத்தவங்க யோசிக்கல, அப்படி தானே யோசிப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உணவை தேடி போகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மருந்தையும் தேடி போகிறாங்க. நீங்கள் கம்பும் திணையரிசி சாப்பிடுவீங்க? மருந்து பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. கிடைச்சா கம்பும் திணையரிசி கிடைச்சா சாப்பிடுவீங்களா? டேஸ்டா பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா சாப்பிடுவோம். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறல சாப்பாட்டை அது பார்க்க நல்லா இருக்கணும், அது வண்ணமயமாக இருக்கணும், அதில் வந்து நல்ல வாசனை வரணும். வாழ்க்கைக்கு கொண்டாட்டம், சுவைக்கு சாப்பிடலாம், அது நல்லா இருக்கணும், அலங்காரமாக இருக்கணும். அப்போ வந்து அதில் கலராக போடுவான். கேசரி வந்து வெள்ளையாக இருந்தால் ஜீரணிக்காது இல்லை, அதில் சுவை இல்லாமல் இல்லை. சிகப்பில் ஒரு கலர் பொடி போட்டிங்கன்னா அது கெடுதல்னு சொல்ல வர்றோம். பீஸா சாப்பிடுங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. அவங்களும் 80 வருஷம் தான் வாழ்கிறாங்க, நீங்கள் 80 வருஷம் தான் வாழ்கிறீங்கன்றதுலாம் இல்லை. உள்ளபடி இப்போ நவீன யுகத்தில் இப்போ இங்கே நம்ம இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக யாரும் நோய்வாய்ப்படுறாங்கன்னா, இப்போ வெளிப்படையாக சொன்ன இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க, இப்போ இந்த தந்தூரி எல்லாம் இதெல்லாம் இந்த மண்ணுக்கு உவாததெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு நோய்வாய்ப்படுறாங்கிறது பொதுவான விதி. அலங்காரம் வந்து எல்லா விஷயத்துலையும் தேவை. நாங்கள் அவங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, நாங்கள் சாப்பிட்றது விஷமும் இல்லை, நீங்கள் சாப்பிட்றது அமிர்தமும் இல்லை. ஸோ நாங்கள் அதுக்கு எதிரியும் கிடையாது. அதே சமயத்தில் உங்களை வந்து பரவலாக பார்க்க சொல்கிறோம். உலகத்தை பாருங்கள், நீங்களும் ஒரு பரந்த மனப்பான்மையோட உலகங்களை டேஸ்ட் பண்ணுங்கள், அதை சுவைங்க. நீங்கள் வந்து வெரைட்டியாக நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம பாரம்பரிய உணவுகள் இவ்வளோ வெரைட்டி இருக்கு, இந்த அத்தனை வெரைட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா?
எத்தனை பேர் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். எத்தனை என் variety வயசுக்கு சாப்பிட்டு நான் எல்லாமே பார்த்திருப்பீங்க? சாப்பிட்டு பார்த்திருக்கேன். எங்க அம்மா எத்தனை எனக்கு variety எல்லாமே சாப்பிட்டு சமைச்சு பார்த்திருப்பீங்க? தராங்க. நான் எல்லாமே சாப்பிட்டு நீங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே கண்டிப்பா ஒரு வாட்டியாவது நான் சாப்பிட்டிருப்பேன். இங்க இருக்கிற உணவு ஒவ்வொன்றும் பெரியவங்க செஞ்சது எல்லாமே வந்து அவங்கவுங்க ஆரோக்கியத்துக்கு தகுந்தபடி அதுக்கு தகுந்தபடி தான் உணவையே தயார் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்தபடி தான் வச்சிருக்காங்க. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. பெரியவங்க அதை செஞ்சுட்டாங்கங்கிறதுக்காகவே அதை சாப்பிடணுங்கிறது மட்டும் எந்த வகையில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வாதம் நினைக்கிறீங்க? இல்ல, பெரியவங்க அதை வந்து ஆரோக்கியத்துக்கு இது சரியா இருக்கும், இந்த காலகட்டத்துக்கு இந்த உணவு சரியா இருக்கும்னு சொல்லி தான் நமக்கு வந்து தயார் எனக்கு என்ன பண்ணிருக்காங்க. புரியல, பெரியவங்க செஞ்சாங்க சரி, அதுக்காகவே அதை வேத வாக்க அதைத்தான் சாப்பிடணும்னா இருக்கு. புதுசா ஒரு நல்ல விஷயம் வந்தா பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்க வேண்டியது. புதுசா நல்ல விஷயம் இருக்கணும்னு கேக்குறேன். அதே தான் இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ புதுசா நல்ல விஷயம் வந்தா அதை ஏத்துக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இது நல்ல விஷயமான்றதை இன்னும் எத்தனை பேர் இங்க வந்து சரின்னு எடுத்திருக்காங்க? வெளிநாட்டில் பேசில்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றுமே இல்லை, நம்மளை வீட்டில் டெய்லி நம்ம சுற்றுற துளசி தான். அது இவங்க வந்து ஃபுட்டில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. கஷாயத்தை தவிர வேறு எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேளுங்க, ரொம்ப இதில் யூஸ் ஆகாது. ஆனால் அங்கே கார்னிஷுக்கே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு இவங்க நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு. ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்க அந்த எல்லா இதில் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் போடுற கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் தள்ளி தான் வைப்பாங்களே தவிர சாப்பிட மாட்டாங்க அதை. ஆனால் அங்கே இருக்கிறதுல அதை எல்லாத்தையும் பெஸ்டோ பேஸ்ட்டுன்னு இல்லைன்னா லைக் அந்த மாதிரி பேஸ்ட்டாக க்ரீன் சட்னி இல்லை க்ரீன் சாஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் பழகிக்கோங்க. உங்களோடதுல இருக்கிறத நீங்களே இன்னும் அதை சரியாக யூஸ் பண்ணலை. வேற என்ன ரீசன்? ஏன் விதவிதமான உணவுகளை தேடி போகணும்? சார் அப்போ அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணுறது தப்பா? ஒரே கொஸ்டின் தான் சார். எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணுறது தப்பா? Actually, I agree with their question, but I want to ask one question. There are, when I am 30 years back, when I am doing my college studies, our landmarks are cinema halls, entertainment places. Today, the landmarks are multi-speciality hospitals. So, and multi-cousin restaurant nariya aipoichu, and multi-speciality hospitals also increased in the number. Can they give the reason? ஹெல்த்தை பற்றி பேசுகிறீங்களே, இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் ஃபுல்லி ஹெல்த்தியாக இருக்கீங்க? ஒரு சுகர் இல்லாமல் பொய் சொல்லக்கூடாது. சுகர் டயபெட்டிஸ் எதுவுமே இல்லாமல். தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் மெடிக்கல் லைன்லேருந்து வந்திருக்கேன். எஸ்எம்பிஜி மீட்டர் காரில் இருக்குது. இப்போ டெஸ்ட் பண்ணுவேன். ரேண்டமில் கூட வந்தால் கூட மாட்டிப்பீங்க. இல்லை ஸோ எதுக்கு நம்ம வந்து மேடம் சொன்னாங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன் வந்திருக்குன்ட்டு. No. There is a relation between our food. No, this is a confirmed thing. I am a food scientist by profession. The food we eat contains 5 whites. One is refined flour, one is polished, stripped rice, white rice, dalda, cream, and sugar, and the salt. All these 5 whites are proven as bad foods if you use it excess. The traditional See, food. madam, you give me one thing. Let me finish. The traditional foods doesn't use these 5 in excess. Anything which is baked is four whites they use. Refined flour, either it is maida, corn flour, sugar, baking soda, China salt, whatever you say are in white in color. This is a proven fact. I'm not talking at the point of as a traditional food, but the traditional foods, Indian traditional food, whether it is Kashmir to Kanyakumari, Arunachal Pradesh to Rajasthan, doesn't use these excess 5s in our food. Okay, you are right. Now you told one star point, அதாவது excess. ஸோ அதுதான் நாங்களும் சொல்கிறோம். இந்த ஃபுட்ஸை வந்து உங்களுடைய அதிகமாக தரம் பார்த்துருக்கிறது மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். ஏன்னா இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன சுகர் யூஸ் பண்ணுறோம், என்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இங்கே யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அதே வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா எக்ஸஸ், இந்த எக்ஸஸ் வந்து இது மட்டும் இல்லைங்க, நீங்களே எக்ஸஸாக வெல்லம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அது எக்ஸஸ் தெரியும். அதோட எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது ஒயிட் கிடையாது. ஓகே, எக்ஸஸ் எங்கேயுமே எக்ஸஸ் தான். நிச்சயமாக தவறான விஷயம். அதாவது பேசிக்காக அடிப்படை பிரச்சனை என்னென்னா, உணவு வந்து வெறும் பசிக்கும் ருசிக்கும் நினைக்கிறாங்க. உணவு நிச்சயமாக பசிக்கும் ருசிக்கும் மட்டும் கிடையாது. இட்ஸ் மோர் ஃபங்க்ஷனல். அது வந்து உங்களோட உடல் ஆரோக்கியம், நீங்கள் செய்கிற விஷயம் எல்லாத்துக்குமே உணவு தான் முக்கியமாக இருக்கணும். உணவே மருந்துனா வேண்டாம் தான் முன்னோர்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அடிப்படை அவங்க எல்லா சொல்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ருசியை தேடி போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக தேடி போகிறோம். அது தவறான ஒரு விஷயம். அந்த அவங்க சொன்னாங்க வல்கேனோ சுனாமின்னு, அவங்க மைக் கொடுங்க, வல்கேனோ சுனாமின்னு சொன்னாங்களே,
அதில் என்னென்ன இன்கிரியன்ட்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்ன முறுக்கில் வந்து எனக்கு என்னென்னு தெரியும். நீங்கள் சாப்பிட்ட அந்த முறுக்கு சொல்றீங்க சார். முறுக்கு எதுல சார் சுடுறீங்க? அரிசி மாவு, எள்ளு, உளுந்து. எதுல சுடுறீங்க சார்? தேங்காய் எண்ணெய். நான் கேட்டது அது சுயம். இல்ல ஒரு நிமிஷம் மேடம் கேளுங்க. அதுல இன்கிரியன்ட் நீங்க என்னன்னு சொல்லுங்க. சாப்பாடு லெசன் கிடையாது சார். நான் அதுல என்ன இருக்கு, அது இது நான் எதுக்காக அதை சாப்பிடணும்ன்றது இல்ல. எனக்கு பிடிக்குது, நான் சாப்பிடுறேன். திடீர்னு பார்த்தேன் அதிர்சம். ஒரு அதிர்சத்தை நீங்க இப்படி தொட்டுட்டு எடுங்க, இந்த கையில எவ்வளவு எண்ணெய் வருதுன்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் யதார்த்தத்துல நியாயம். நம்ம ஊர் அதிர்சத்தை வந்து நீங்க 10 நியூஸ் பேப்பர்ல பிழிஞ்சாலும் என்ன வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம பஜ்ஜிய எண்ணெயில பிழிஞ்சு it's also not safe. Actually, adrasam consists of 3 ingredients basically. இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரி குக் பண்ணல. ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீங்க சொல்ற ப்ராபபிலிட்டில இங்க குக்கிங் நடக்கிறது இல்ல. No, I'm just telling. The ingredient might be right. Oil is adulterated today. That is why it is attacking your hand. Adulterated oil is everywhere. One simple example. The traditional agriculture was life sciences. But today's agriculture is fungicide, pesticide, herbicide, fungicide. இல்ல அப்படி பார்த்தா மேம், ஆக்சுவலா நீங்க சொல்றபடி பார்த்தா we have to go back 200 years back. நம்ம 200 வருஷத்துக்கு பின்னால போகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பேசினா இப்ப இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரே that is why we are talking about tradition. If you bring back traditional food, the farmers will continue to grow traditionally. See, there is a gap. If you ask the producers, consumers, ourselves, we are telling it is not available. The current position is very, very bad because the 80% of agriculture is polluted with pesticides and chemical fertilizers. The source itself, what I'm telling is, in addition to that, if the methodology and the ingredients. ஏற்கனவே இங்க பிரச்சனையா இருக்கப்ப நீங்க இன்னமும் பிரச்சனையை சேர்த்துக்கிறீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. இந்த டிஸ்கஷன் தொடங்குனதுல இருந்தே அவங்கலாம் ஒரு டாக்டர்ஸ் மாதிரியும் டீச்சர்ஸ் மாதிரியும், நான் இந்த பக்கம் இருக்கவங்கலாம் குற்றவாளிகள் போலவும் மாணவர்கள் போலவும், அந்த பொண்ணுகிட்ட மைக் கொடு, அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் தெரியுமா, அப்படி அவங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இது ஒரு சொசைட்டின்னு அவங்க பார்க்குற பார்வை இன்னும் வராமல் ரொம்ப ஏலினேட்டடாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் அவங்ககிட்ட மைக் கொடுங்க, அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு தெரியும். அப்படியே நாங்கள் உங்ககிட்ட நிறைய பாரம்பரிய கேள்விகள் கேட்போம். அது உண்மையிலே பதில் அது எது கேட்டு நீங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அது எது கேட்டோம்னா அவங்க சாப்பிட்ற உணவுல என்ன தெரிஞ்சு சாப்பிட்றாங்க. வேற ஒன்றும் அவங்கள அலினேட் பண்ணி அந்த டோன் சார், அந்த டோன் வந்து நீங்க மாத்திக்கணும். நிச்சயமா கிடையாது. 20 வருஷமா தான் நீங்க பாரம்பரியத்தை தேடுறீங்க. இல்ல கிடையாது. நீங்க 1831 சென்சஸ் படி இந்தியன்ஸ் எல்லாருமே டுவார்ஃப். அப்ப என்ன பாரம்பரியம் சாப்பிட்டீங்க? ஒரு டிராவலரும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஒரு டிராவலரும் இந்தியாவை பத்தி நோட்ஸ் வச்சிருக்காங்க. இந்தியன்ஸோடைய ஹைட் அண்ட் எபிலிட்டி, பிசிக் எல்லாமே டுவார்ஃப், ஸ்டார்விங் இன் ஸ்டாமினா. இவங்களால வேகமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. வேற ஆஸ்திரேலியன்ஸ் மற்ற எவ்வளோ கண்ட்ரிஸ் உங்களோட டாலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ஊரில் அவங்க பாரம்பரியம் சாப்பிட்டாங்க. எல்லா ஊர்லயும் பாரம்பரியம் இருக்குங்க. இல்ல நீங்க உங்க பாரம்பரியத்தை தேடுங்க. ஆனா இங்க ஆட்டிடியூட வந்து நீங்க காமிக்க இல்ல பாரம்பரியத்தை, அது சோஷியல் ஸ்டிக்மா பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறது சோஷியல் ஸ்டிக்மா பத்தி பேசுறாரு. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டது வந்து அவங்க சாப்பிடுற உணவுல என்னன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடறான்னு தான் கேட்டானே. இட் இஸ் நாட் டு டீமீன் ஹர். கண்ணுக்கு தெரியாம போடுற கார்ன்ஃப்ளவரை விட கண்ணுக்கு தெரிஞ்ச எண்ணெய் எங்களுக்கு வேணாம்னு நாங்க நினைக்கிறோம். கண்ணுக்கு தெரியுது, எங்களுக்கு பிடிக்கல. அந்த எண்ணெயை பிடிச்சி அந்த அதிர்சத்தை சாப்பிட்றதே எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு பேசாம நாங்க கார்ன்ஃப்ளவர் சாப்பிட்டுட்டு போவோமே, எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது சார். எங்களுக்கு அந்த எண்ணெயை சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ஒரு குழி பணியாரத்துல எங்க வீட்லயே சுட்டாங்கன்னா கூட ஒவ்வொரு குழியிலும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துவாங்க. இது உண்மை. இல்ல நீங்க வந்து ஒரு சார் நீங்க எல்லாரும் சொல்றீங்க நிச்சயமா நல்லெண்ணெயோ எந்த கெட்ட விஷயம் கிடையாது. இந்த டாக்டர்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்முடைய பாரம்பரிய உணவு வந்து நம்முடைய மரபணுவோட பரிச்சயமானது. பரிச்சயமான எல்லா விஷயமே வந்து பாதுகாப்பானது தான். இதை நம்ம விட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். உணவு, டேஸ்ட், ஹெல்த், அதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கக்கூடிய கட்டுமானங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன் வித் அஸ். இராச்சி மசாலானியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா. நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர்கா. இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய உணவு வகைகளில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இவர்களுடைய உடலை, ஆரோக்கியத்தை பாதிக்கும். அது தெரியாமல் அந்த ஆபத்துக்குள் இருப்பதாக இந்த தரப்பிலிருந்து தொடர்ந்து ஹெல்த் பற்றி சொல்கிறாங்க. அந்த பக்கம் எஸ் வி நோ அபவுட் ஹெல்த் என்ற ஒரு வார்த்தை முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் சில பேர் ஹெல்த்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிட முடியாது, வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருப்பதற்காக இந்த கவலையோடும் பயத்தோடும் காலம் தள்ள முடியாதுன்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். எது நியாயம்? பேசுவோம்.
ஏன் நம்ம விதவிதமான உணவுகளை நோக்கி நகர வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஒன் சேஃப்டி சொன்னாங்க. சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ, நாட் அபவுட் ஃபுட். ஸோ நம்ம எப்படி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. யூ ஹேவ் அன் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாட் எவர் ஃபுட் யூ டேக் யூ கேன் மேனேஜ் இட். அவ்வளோ சிம்பிள். அவங்கள்ட்ட மெக்கானிசம் இருக்கே சார், அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நான் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ஆயிருது, வேற ஒன்று. ஓகே, வி ஆர் புட்டிங் ஸ்மால் சர்க்கிள். இது போதும் எனக்கு லைஃப் இவ்வளோ தான் அப்படின்றது. லைஃபே வந்து அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி வந்து ஃபுட் யூ ஹேவ் டு ட்ரை கீப் ட்ரைங். ரெண்டு தான். இங்கே பாருங்க, எக்ஸஸ் நியூட்ரிஷனையும் எக்ஸஸ் கலோரியும் உங்களால் பேர்ன் பண்ண முடியும்னா என்ன வேணால் சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேப்பர் படிக்கிறதோ வேற எதனா பண்ணியிருந்தா தான் பிரச்சனை வருது. என்ன வேணா நீங்க சாப்பிடலாம், நீங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும். நீங்கள் உங்கள் கருத்துலலாம் எனக்கு மாறுபாடு இல்லை. என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுக்கான உழைச்சோம்னா அது ஜீரணமாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாதமே தொடர்ச்சியாக எதை அதிகமாக அருந்துவது, அதில் கலக்கிற சுவை ஊட்டுறதுக்காக கலக்கப்பட்ட பொருட்கள் அதையெல்லாம் உங்களுக்கு கெடுதல் விளைவிக்குது. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க சொல்கிறோம். சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்கன்றதெல்லாம் வாதம் இல்லை. இதை தொடர்ச்சியாக சாப்பிட்றதா வேண்டாமா? எப்போயாச்சும் சாப்பிடலாம், எப்போயாச்சும் சாப்பிட்டா நாங்கள் என்ன செத்தா போகிறோம், அமெரிக்காவில் 80 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா. போன தலைமுறை எப்போயாச்சும் கூட சாப்பிடலை, இந்த தலைமுறை எப்போயாச்சும் சாப்பிடணும், அது ஃபன்னு, எனக்கு மன மகிழ்ச்சி, நான் பல விஷயங்களை கொண்டாடணும் அப்படிங்கிற துறையில் போகுது. அடுத்த தலைமுறைக்கு அது அத்தியாவசியமாக ஆகிடும். நாம் அவர்கள் அந்த உணவுகள் சந்தையை குறிவைத்து வருவது, இங்கே இருக்கிற பாரம்பரிய உணவுகள் சந்ததியை குறிவைத்து வந்தது. வேர்ல்டு இன்னைக்கு வரைக்கும் சேச்சுரேட் ஆகாது என்னன்னு கேட்டிங்கன்னா சலைவாவோட டேஸ்ட்டு தான். ஞாபகம் வச்சோங்க, மற்றெல்லாம் சேச்சுரேட் ஆகிடுச்சு. டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல்னா, வீல் திருப்பி கண்டுபிடிக்காதண்ணா. பட் சாப்பாடு புதுசாக கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். மெனு கார்டு 2 கார்டுலேருந்து 3 ஆகி 5 ஆகி 7 ஆகி 15 வருது ஹோட்டல்ஸில். புதுசாக கண்டுபிடிக்கிறான், மனுஷன் போய் சாப்பிட்றான். அந்த மாதிரி இருக்கும்போது யூ லிவ் டு ஈட், ஈட் டு லிவ். இது எப்படி பார்க்குறீங்க? யூ லிவ் டு ஈட், ஈட் டு லிவ். சார், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றோம், நல்லா விரும்பி சாப்பிட்றோம். ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, அது குழந்தைங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது அப்படின்ற அடிக்ட் ஆகிடுறாங்க. சார் ஒரே நிமிஷம், உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடலாமா? உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடலாமா? சார் அது பேர் மாத்திர உடனே இவங்க என்னங்க வேணான்றாங்க. அதாவது சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு இவங்க வேணாங்கிறாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் சார். அடுத்து இன்னொன்று கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது அதில் என்னென்ன இருக்குன்னு நினச்சி ஒன்று பார்த்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடவே முடியாது. நீங்கள் சார காப்பிரியை மைக்ரோஸ்கோப்பிக் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்குது. அதில் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் அவ்வளோ இருக்குது. போய் பார்த்துருக்கீங்களா யாருன்னா மைக்ரோஸ்கோப்பில்? ஒரு 5 ஊருக்கு போகிறோம், அந்த 5 ஊர் தண்ணியை டிஃப்ரெண்ட்டாக குடிச்சிட்டு அந்த தண்ணி உங்கள் உடம்புக்கு தாங்குதான்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இம்யூன் ஆயிடுறீங்க. 5 ஊருக்கு போகிற தண்ணி நம்ம உடம்பு தாங்குதுன்னா அதுதான் இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கணும். அந்த இம்யூனிட்டி பவர் குறையுது சார். இல்ல, உணவுகள் சாப்பிட்டா அந்த இம்யூனிட்டி பவர் குறையுது. அது நடக்குது. அதான் சொல்றோம். அதனால தான் எல்லா ஆரோக்கியம் விட்டுட்டு எதுக்காக நம்ம டாக்டர் நாடி போகணும், எதுக்காக நம்ம டாக்டரை நாடி போகணும்ன்ற. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 12 வருஷம் ஆகுது சார். 12 வருஷமா நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. 18 வயசுல டயபெட்டிக்ஸ் வருது, சாப்பிட்டுட்டு வரல, ஸ்ட்ரெஸ்ல வருது. ஃபேக்ட் ஒன்று என்னன்னா, தொடர்ந்து நீங்கள் ஹெல்த்துங்கிற ஒரு ட்ராப்புக்குள்ளே இவங்க பேசுகிறாங்க. அதை நீங்கள் முற்று முதலாக மறுக்க பார்க்குறீங்க. ஸோ ஹெல்த்தை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்கு. ஓகே, ஹெல்த்து இஷ்யூ தான், நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ஹெல்த் இஸ் அன் இஷ்யூ. பட் டேஸ்ட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் ரைட். அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தான், ஏன் விதவிதமான உணவுகளை தேடி தேடி சாப்பிடணும்? மனதார சந்தோஷப்படணும் சார். எந்த கோவம் எந்த இதில் இருந்தாலும் உனக்கு தேவை ஒரு பானிபூரி, உனக்கு தேவையா, அது நல்லதோ கெட்டதோ, ஏதோ ஒரு கடுப்பில் டியூஷன் சார் திட்டின வேகத்தில் வரும் சார். ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு பானிபூரி அங்கே சாப்பிட்டு அது உள்ளே இறங்கின ஜீரணத்தில் அதனால எனக்கு 100 பிரச்சனை வரட்டும் சார். அந்த இடத்துல எனக்கு மனசு சந்தோஷப்படுது, மனசு சந்தோஷம். எந்த விதம் அவங்க பண்றது அப்படின்றத பார்த்தா நான் நாளைக்கு சாப்பிட மாட்டேன்றது வேற. அந்த இடத்துல நான் எவ்வளோ கோவத்தில் வந்தனோ, ஒரு கொஸ்டின் பேப்பரை கசக்கி போட்டு வருவேன், மறுநாளே உங்க பையன் இவ்வளோ பண்ணானுங்க, அந்த ஒரு பானிபூரி சாப்பிட்டதுல எனக்கு மனசு சந்தோஷம் சார். அந்த ஒரு விதத்தில் தான் சார் நான் சாப்பிட்றேன். ஏன் உனது பலவிதமான உணவுகளை நோக்கி ஈர்க்கிறது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆர் எம்ப்ளாய்டு. தே வாண்ட் டு என்ஜாய் வீக்கெண்ட். We go to a outside restaurant and enjoy life. After all, what is the purpose of earning money? You have to enjoy life. And one of the main thing is eating. And you eat your taste and enjoy it. Simple. அவர் சொல்றதுக்கு உங்க பதில் என்ன? அவ்வளவுதான். சார் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்றதே வாழ்றதுக்காக தான். ஸோ அதை ஹெல்த்தியாக சாப்பிடும் போது நம்ம இன்னும் சந்தோஷமா வாழலான்றது தான். அவர் பேசுனதை நீங்க கேட்கலையாமா? அவர் என்ன சொல்றாரு, அப்புறம் எதுக்கு பணம் சம்பாதிக்கணும்? இன்னைக்கு 2 பேரும் வேலைக்கு போறாங்க,
ஸோ ஒரு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி எதுக்கு வாழணும்? ரிலாக்ஸ்டாக வாரம் ஒரு நாள் வெளியில் போகிறப்ப பிடிச்சதா வித்தியாசமாக ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு தான் உங்கள்கிட்ட பதில் கேட்குறேன். அவங்க என்ஜாய் பண்ணட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். மனதை வந்து நம்ம அதையே என்ஜாயாக பார்க்குறாங்க. இந்த இந்த வகையான உணவுகளிலும் ஆரோக்கியமான இந்த மாதிரியான சந்தோஷமான விஷயங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது? இதவே தொடர்ந்து வாழ்க்கைக்கான ஒரு முன்மாதிரியை எடுத்து ஏன் செய்யக்கூடாது? வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னு இருக்குல்ல, இப்படி தான் வாழணும்னு ஒரு கொள்கையை முன் வைக்கிறது என்ன தவறு? ஆரோக்கியம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அதாவது ஆரோக்கியம் பற்றி கான்ஷியஸ்னஸ் எவரிபடி இஸ் ஹேவிங். இது மாதிரி ஜஸ்ட் வந்து எல்லாம் கண்டா பின்னாடி சாப்பிட்றதுனால வந்து ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படலாம்னு சொல்ல முடியாது. இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒருத்தர் தனியாக இருக்காரு, ஒருத்தர் வயசானவர் தனியாக இருக்காரு அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு கார்ன்ஃப்ளெக்ஸு ஓட்ஸை போட்டு கடன்ட்டு சாப்பாடை ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலாம். யூ கேன் டேக் சம் ப்ரோக்கோலி ஆர் காலிஃப்ளவர் அண்ட் பாயில் இட் அண்ட் ஈட் இட் ஹெல்த்தி. ஒன்றும் இதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஈ கேன் டூ ஆல் இஸ் இன்னோவேஷன்ஸ். சார் அவரோட பாயிண்ட் வியூ ஆஃப் வியூவில் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்க யார்கிட்ட கேட்டாலும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு நாள் வெளில போனால் கூட மணத்தக்காளி கீரை பொடி அப்படின்னு யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? நாங்கள் அதான் சாப்பிடுவாங்க. யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க சரிங்க சார். வாட் இஸ் லைஃப், ஹவு டு லீட் லைஃப், அதையும் பார்க்கணும். இது வந்து சும்மா வந்து நீங்கள் வந்து இதை சாப்பிடலாம், மணத்தக்காளி கீரை சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடலாம் நல்லது தான், ஒத்துக்கிறேன். அதையும் சாப்பிடலாம். பட் சார் நாங்க அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல சார். That's what I am saying. I am not saying that you shouldn't eat it. What I am saying is it is more beneficial when compared, even economically it is more economically taste wise நான் சொல்றேன். We cannot be simply thinking of health. Health பத்தி நான் பேசல, taste பத்தி தான் சார் சொன்னேன். Why we should live? If you can find the happiness in the multi cuisines, why can't you find it in your traditional foods? That's what my question is. ஹரிபரி லைஃப்ல போய் மந்தக்காளி கீரை எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது சார். என்ன இன்ஸ்டன்ட்டா என்ன கிடைக்குதோ அதான் தேட முடியும். அதான் சொல்றேன் பாருங்க. நீங்க எல்லாம் ஈஸியான பொருட்களை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இல்லாம நீங்க you are not going for taste. இப்போ நீங்க இவ்வளவு டேஸ்ட்னு சொன்னது எல்லாமே ஒரு இட்ஸ் ஜஸ்ட் லைக் a blanket மாதிரி. The real reason is they are going for the easy food. நாங்க ஒரு சீஸ் போட்டு சாப்பிட்றோம் வச்சுக்கோங்க சார், அதை இழுக்கும் போது நாங்க அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி சாப்பிடுவோம் சார். அது வந்து ஒரு 2 நிமிஷம் சாப்பிடுவோம், ஒரு பைட் தான் சாப்பிடுவோம், அதை 2 நிமிஷம் சாப்பிடுவோம். அது எங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குது. அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுடைய ஃபுட்ல டேஸ்ட் உண்மையா சொல்லுங்க. சீஸை நீங்க கண்ணை மூடி இப்படி இழுத்து சாப்பிடுவீங்களா? ஒரு நிமிஷம். எனக்கு அது இழுக்குறோம்ல சார், அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது மாதிரி ஒரு டிவி விளம்பரம் இருக்கு சார். நாங்களும் அதை பார்த்து தான் சார் நாங்க அடாப்ட் ஆயிட்டோம். பார்த்து தான் திங்கறீங்க, அவ்வளவுதான். பார்த்து நாங்க அடாப்ட் ஆயிட்டோம். எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சீஸை எப்படி ரசிச்சு திங்கணும்ங்கற பழக்கமே நமக்கு கிடையாது. அதை பார்த்து தான் சார் நாங்க கத்துக்கிட்டோம். அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. நாங்க அதுக்கு அடாப்ட் ஆயிட்டோம். எங்களுக்கு அது பிடிச்சிருச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் என்ஜாய் இட், அவ்வளவுதான். ரைட். கீழ இருக்கவங்கள்ட்ட கொடுங்க. சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சார். என் ஹஸ்பண்ட் வந்து ஜெர்மனிக்கெலாம் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் குசின்ஸ் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. நாங்கள் வீக்கெண்ட் ஆனால் இன்டர்நெட்டில் செக் பண்ணி இப்போ வந்து ஒரு பாஸ்தா பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் செக் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு பனக்கோட்டா, அது ஒரு இட்டாலியன் டெசர்ட், அது பண்ணும்போது வீட்டில் பண்ணி சாப்பிடும் போது அது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதை வந்து இன்டர்நெட்டில் கொண்டு வரல. என்னென்னலாம் வீட்டில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்குறீங்க? பாஸ்தாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பெகட்டி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பீட்சா பண்ணியிருக்கோம், பர்கர் பேட்டிஸ் பண்ணியிருக்கோம். many things you try. இவ்வளவு இது அப்படி செஞ்சு ஒரு புது ரெசிபியை படிச்சு செஞ்சு அதை செஞ்சு சாப்பிட்றப்ப எவ்வளோ ஹாப்பியாக? அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கு. நானும் அவரும் சேர்ந்து பண்ணுவோம் வீட்டில். அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வருது சார். இதே சந்தோஷத்தை நாங்கள் ஒரு வத்தல் குழம்பு வைக்கிறதுலையும் ஒரு கீரை மசிலையுமே இந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அவங்களுக்கு அதுல கிடைக்குது. சாப்பிடும்போது இப்போ அவங்க சொன்ன அதே சந்தோஷம் எங்க 2 பேருக்கும் கூட கிடைக்குது. குட். அப்போ அவங்களுக்கு அதுல சந்தோஷம் கிடைக்குதுன்னா சாப்பிட்டு போட்டுமே. சாப்பிடலாமா? சாப்பிடல. அப்போ அதையும் தாண்டி அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குதா இல்ல? அது என்ன? அதுதான் நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஏன்னா அதில் வர்ற அந்த இன்க்ரீடியன்ஸ் தேர் பேசிக் அது இட் இஸ் broken down into அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம பாடி எடுத்துக்குது. அந்த என்ன சாப்பிட்டாலும், நம்ம பீஸா சாப்பிட்டாலோ இல்லை நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிட்டாலோ அது வந்து கெமிக்கல்ஸாக தான் சார் பிரேக் டவுன் ஆகுது. அந்த கெமிக்கல்ஸ் தே ஆர் கெட்டிங் ஃபார்ம்ட் இன்டு அவர் அப்சார்ப்ட் இன்டு செல்ஸ் அண்ட் ஃபார்ம்ட் இன்டு டிஎன்ஏ அண்ட் பேசிக்லி கேரக்டர். எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்தால் நம்ம கேரக்டரே ஃபார்ம் ஆகுது. நீங்கள் சொல்கிறீங்களா உணவுக்கும் உணர்வுக்கும் உள்ள கனெக்ஷன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்ரிதிங் இஸ் பிரேக்கன் டவுன் இன்டு கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் தட் இஸ் அப்சார்ப்ட் இன் தி செல்ஸ். we know it ma'am. நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா இப்படியா மனுஷன் சாப்பிட முடியும்? இல்ல நீங்க எப்பயாவது சாப்பிடலாம். நீங்க பாரம்பரிய உணவே சாப்பிடும்போது அந்த உணவு சாப்பிட்டா அதை எதிர்க்கிற சக்தி பாடிக்கு வந்துடும், நம்ம உடம்புக்கு வந்துடும். பட் நீங்க அந்த உணவே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த இம்யூனிட்டி பவருமே உங்களுக்கு இல்லாமலே போயிடும். ஹெல்த்தை தாண்டி பேசணும் அப்படின்னா வணிகம்னு ஒரு இது இருக்குது. நம்ம இந்த உணவு முறை ஓகே பிடிச்சிருக்கு, நம்ம சாப்பிட்றோம்,
டைம் பாஸ் சாப்பிட்றோம், ஓகே, அதோட விட்டுட்டுறது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா தொடர்ந்து அந்த உணவு முறைகளே நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பழக்கப்படுத்தினோம்னா அயல் நாட்டுக்காரனே தான் நம்ம ஊரில் வணிகம் பண்ண முடியும், நம்ம நாட்டுக்காரங்க ஹோட்டல் நடத்த முடியாது. இது ஒரு விஷயம். ஹெல்த்தை தாண்டி பேசணும்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோ நம்ம இந்தியன் பீப்புளோ வந்து பெரிய அளவில் நம்மளுடைய தொழிலை முன்னேற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஹோட்டல்ஸு ஏதோ நிறைய இருக்குது பாருங்கள், அவங்கெல்லாம் பாருங்கள் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஃபுட்டோட விலையை பார்த்தீங்கன்னா 500, 1000 அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு வணிகமாக இருக்கு, அதனால இதை தொடர்ந்து நீங்க செய்ய முடியாது. அதையே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வணிகம்லாம் பாதிக்கப்படும். ஏற்கனவே விவசாயங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டு ஃபுட்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் ஃபுட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணலாம். இப்போ நான் என்னோட ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்கிறேன்னு இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லாக எக் பேஸ்லேயே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ஃபாரின் ஃபுட்டு வைக்கணுமோ அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுமையாக ஒரு விஷயம், ஆனால் என்ன பண்ணாலும் முட்டையில். இப்போ கேட்டால் எனக்கு முட்டையில் என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வெரைட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னென்னா பண்ணும்பொழுது வந்து நான் பிஸ்னஸ் ஆங்கிளில் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி க்ரௌடட் என்விரான்மெண்ட்டில் எப்படி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ வந்து எக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் பீப்புள் இப்போ வெஜிடேரியன் வந்து எக் மட்டும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு புல்லிங் ஃபேக்டர். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது. பட் என்னோட சர்ப்ரைசிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஷ் பேர் சொல்லலாம். ஒரு ஸ்பானிஷ் ஆம்லேட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸில் இருக்கும். இந்த எக்ஸைட்மெண்ட் ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் வந்து ப்ராப்பர் சவுத் இந்தியன் சமைக்கிறவங்க தாண்டி போகும்போது கூட என்னங்க அது நல்லா இருக்கே எப்படிங்க இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் உண்மையிலேயே வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்குது, ட்ரூ டு த ஹார்ட். இதை சாப்பிட்டு பார்க்கலாமே, எப்படிங்க வீட்டில் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஸோ வந்து இந்த மாதிரி புதுமை வந்து நம்ம இதுலேயும் நிறைய இருக்குது. நம்ம சாதாரண விஷயம் தான் இது, வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர விஷயம்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ வந்து அந்த புதுமை வந்து வர்த்தக ரீதியாக வந்து சர்வே பண்ணலாம், சர்வே பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஒரு ப்ரூஃப். ஏன்னா அதை நம்பி தான் நான் வந்து நாளாக பண்ணிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபுட்டும் இதெல்லாம் இதனால் அழிஞ்சிடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல கண்டிப்பாக அழியாது. அப்படி பார்த்தா சரவண பவன் வந்து இப்போ ஒரு 1 month பேக் டாலஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த பேசிஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார்? வேற என்ன ரீசன் வர்த்தகத்தை தாண்டி விதவிதமான உணவுகளை ஏன் தேடி தேடி சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? ஸ்டேட்டஸ் லெவல், அதாவது ஒரு புது இது ஒரு ஏதாவது இப்போ பணக்காரங்க தான் பண்ணுறாங்க, சரி நம்மளும் பண்ணணும். இப்போ கேஎஃப்சி போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்தில் இருந்தவங்களாம் போக மாட்டாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்க சரி நம்மளும் அப்படி வரலாமா அப்படின்ற ஒரு சைக்காலஜி அப்படி நோக்கி போகிறது. ஓகே, ஃபுட்டை ஸ்டேட்டஸ் இப்போ எவ்வளோ பேர் பார்க்குறீங்க? எஸ், யங்ஸ்டர்ஸ், வாட் இஸ் த ரீசன்? யங்ஸ்டர்ஸ் வந்து மாடர்ன் ஃபுட்டை தான் ஃபேஷனபிளாக பார்க்குறாங்க, ட்ரெண்டியாக இருக்குது. அதுதான் அப்படிதான் எல்லாருமே பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்க்காதீங்க, எங்கிட்ட ஒரு பையன் யங்ஸ்டர் தான் உட்காந்துருக்காரு, இவங்கெல்லாம் யங்ஸ்டர் தானே கலடு தட்டியாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஏன் அதை ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்குறீங்க? இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்குறப்ப இந்த வேற இடத்துல இந்த அந்த மாதிரி போனால் தான் கொஞ்சம் பந்தாவாக இருக்குது, மற்ற இடத்துக்கு தான் போனால் ஒரு மாதிரியாக இருக்குது, அதை ஃபீல் பண்ணுறேன். இட் இஸ் டேக்கிங் our standards to a higher level சார். இப்போ எனக்கு தெரியும் இந்த ஹோட்டலில் இது இந்த வேலை அப்படின்னு. டுமாரோ when I have to earn, it is setting my standards சார். எது வரைக்கும் நான் போகணும், வாட் இஸ் த எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னு எனக்கு தெரிய வருது வெளியில் சாப்பிட்றதுல. ஓகே, உணவு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளை உங்களுக்கு தருது சார்? இப்போ வந்து இந்தியாவோட இது பேக் போன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஆனால் ஃபார்மர்ஸை காட்டுறதே ரொம்ப பிச்சைக்காரங்க ரேஞ்சில் தான் காட்டுறாங்க வெளியில். அவங்க சாப்பிட்ற ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு, கேழ்வரகு கம்பெல்லாம். ஸோ அதை எதுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் மனசுலேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இதான் உண்மையான கருத்து, மனநிலை. ஏன்னா நம்ம ஃபார்மர்ஸ் அப்படி வச்சிருக்கிறோம், அப்போ மனநிலையில் நான் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்கேன், நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுதுங்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போனேன்னா சார், நான் வந்து சாதாரணமாக ஒரு தோசையோ அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணேன்னா எதுக்கு இப்போ எப்போ பார்த்தாலும் இதையே சாப்பிட்டுட்டு இருக்க, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற தோசையை அதை எதுக்கு சாப்பிட்ற, பீஸா இருக்குது, பர்கர் இருக்குது, இது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் இது நல்லா இருக்கும், ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒன்று நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு, ஒரு புது நேம் பார்த்தோன்னே எங்களுக்கு அதை சாப்பிட தோணுது. ஒன்று வந்து டு என்ஜாய் லைஃப், ஓகே, டு ரிலாக்ஸ் அண்ட் டு கெட் பெட்டர் ரிலேஷன்ஷிப், இம்ப்ரூவ் ரிலேஷன்ஷிப்ஸ் and sort of improving the economic situation, and then you can show to others that you are well off. Okay. You are in a better நான் position. பணக்காரன் ஆயிட்டேங்கிறதும் காட்டலாம், அதே நேரம் புதிய நட்புகளும் கிடைக்குது, புது ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுற மறுபடியும். இப்போ இதுக்குள்ளே வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குங்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஏதோ அது வெறும் உணவாக மட்டும் இல்லை. இப்போது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், அவங்கள்ட்டையும் இதெல்லாம் இருக்கலாம், அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். அப்புறம் வந்து வே ஆஃப் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை தருது, புதிய நண்பர்களை உருவாக்குது, செல்ஃப் ப்ரைட், நான் நல்ல உணவு சாப்பிட்றேன், நல்லா ரிச்சாக இருக்குங்கிற ஹாப்பினஸை கொடுக்குது. அப்புறம் வந்து இக்கானமி அது சப்போர்ட் பண்ணுது, இதெல்லாத்தையும் மறுக்க முடியாது.
ரைட்டா? அப்படிங்கிறப்போ இந்த உணவுகளை எப்படி இவர்கள் தவிர்ப்பார்கள், அல்லது இவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே பதில் இருக்குது. முதல்ல நான் ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வெறும் தீபாவளி பொங்கலாக அவங்க லைஃப்பில் இருக்குது. இந்த ஸ்பகட்டியும் இந்த பாஸ்தாவும் வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி என்னைக்கே ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் அது சார்ந்த வணிகம், அது சார்ந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஸ்டேபிள் ஃபுட்டாக மாற்றிடும். இன்றைக்கி இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி அடுத்த தலைமுறை வந்து நிச்சயமாக இந்த மாதிரி பாஸ்தாவையும் ஸ்பகட்டி தான் சாப்பிடும். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். எப்படி நம்மளுடைய பாரம்பரிய உணவெல்லாம் நம்ம அழிச்சிட்டு இன்றைக்கி எப்படி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் உள்ளே வந்துருக்குன்னு சொல்ல முடியும். ரெண்டாவது வந்து இந்த மைனர் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் நம்ம சொல்ல போகிற ராகு, திணை, சாமை, குதிரைவாளி இது எல்லாமே ஒரு உழைக்கும் சமூகத்தை சார்ந்த ஒரு உணவு அப்படின்னு ஒரு பிம்பம் வந்து இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு மேட்டுக்குடி மக்களுக்கும் ஒரு படித்தவர்களுக்கும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் அந்த உணவு வந்து கிடையாது. உழைக்கிற மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உணவு ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும். நான் வந்து தினை இட்லி செஞ்சேன் அப்படின்னு நான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறேன் அது வந்து லவ் பேர்ட்ஸுக்கு போடுறதெல்லாம் அப்படிங்கும். அது வந்து லவ் பேர்ட்ஸுக்கு போகிற விஷயத்தை போய் நீ வீட்டில் செஞ்சேன்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி பிம்பங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம சமூகத்தில். அதை உடைக்கிற விஷயமா தான் நாங்கள் பாரம்பரிய உணவை வந்து நிச்சயமாக வந்து பார்க்கணும். இவங்க நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதை தாண்டி அரசியல், வணிகம், சமூகம் இந்த 3 காரணங்கள் நிச்சயமாக இருக்குது. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும், உடச்சி தான் ஆகணும். இது 3 உடச்சி தான் வெளியே வரணும். பொதுமக்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் வகையிலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உணவு பழக்க மாற்றத்தை தொடர்ந்து எதிர்த்து வருவதாக இந்த தரப்பில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய 3 முக்கியமான காரணங்கள். இது ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பது, இரண்டாவது இந்த உணவுகள் இங்கே நிலைத்து விடும் பட்சத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரமும் சீர்குலையும் என்பது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா. ஆக்சுவலாக உணவு என்பது வெறும் ஆகாரம் என்று மட்டும் பார்க்க முடியவில்லை. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல், அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கக்கூடிய சமூக தட்டுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுமானங்கள், இப்படி பல டிஸ்கஷன்ஸ்குள்ளே இந்த ஷோ போகுது. ஆக்சுவலாக உணவு என்று ஒரு தலைப்பின் கீழ் விவாதிக்க ஆரம்பிக்கும் போது அது எல்லா பரிமாணங்களை நோக்கி நகர்வது இயல்பில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஆரோக்கியமான விவாதம் தொடரும். பேசலாம். ஷன்ஷன், now it's time for you. இந்த பாரம்பரியம் என்கிற இல்லை, நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன் உங்களுக்கு. இது ஏன் பரவுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது பல்வேறு உணவுகளை தேடும் அந்த ஒரு எண்ணம் ஏன் பரவுகிறது, ஏன் பரவ வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க? பெருநகரங்களில், சிட்டிஸில் இது ஏன் பரவணும்னு நினைக்கிறீங்க? இது பரவுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து ஒரு சோஷியல் ஆட்டிடியூட். அந்த பக்கம் இருக்கவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சோஷியல் டபூஸ் இருக்குது, ரிலீஜியஸ் டபூஸ் இருக்குது. இங்கே இருக்கவங்ககிட்ட வந்து அந்த அந்த டபூஸ் இல்லை. இவங்க வந்து ஒரு சில உணவு சாப்பிட்டா மோட்சத்துக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இவங்க லிபரேட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க ரெகனைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பாரம்பரியம் என்கிற சொல்லே ஒரு ஒரு பயமுறுத்துகிற சொல். இது சோஷியல் சயின்டிஸ்ட், பெரியாரிஸ்ட் இவங்கெல்லாம் இதை கேட்டாங்கனாலே அவங்களுக்கு பயந்துருவாங்க. இவங்க பாரம்பரியம்னு சொல்கிறது, தமிழ் பாரம்பரியம் சொல்கிறது கிபி 400 வரை அப்படின்னு சொன்னால் அது பௌத்த சமண பாரம்பரியமாக தான் இருக்கும். கிபி 400க்கு பிறகு இந்த நாட்டுக்கு வந்த ஒவ்வொரு டிராவலரும் இந்த நாட்டில் என்னென்ன சமூக கொடுமைகள் நடந்ததுன்னு பதிவு செய்திருக்காங்க. இது எல்லாமே வரலாற்று ஆசிரியர்களுக்கு தெரியும். இவங்க பாரம்பரியம்னு பேசுகிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சமூக அரசியல் ஒளிந்திருக்கு. இது இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மிகப்பெரிய அளவில் லிபரேட் ஆகி வெளியே வர வேண்டிய தேவை இருக்குது. இவங்க உணவுல பெரிய டபூஸ் வச்சிருக்காங்க. இதுவரை பேசியதில் இவர்கள் ஒரு சில மாமிச உணவுகளை புகழ்ந்து பேசவே இல்லை. ஆட்டுக்கோழி சூப் கொடுப்போம்னு சொல்லலை. ஏன்னா இவங்க வெஜிடேரியன் போல நடிப்பதன் மூலமாக சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். எனக்கு மிகவும் பிடிச்ச பன்றிக்கறி பாரம்பரிய உணவா இல்லையா? இல்ல, நிச்சயமா சாப்பிட சொல்றேன். யாருமே சாப்பிட புறநானூறுல பன்றிக்கறி சாப்பிடுவது குறிப்பு இருக்கு. மாட்டுக்கறியோ ஒரே கேள்விங்க, பன்றிக்கறி உங்களுடைய பாரம்பரிய உணவா இல்லையா? நிச்சயமா நாங்க வச்ச உணவுல வச்சோமே. மாட்டுக்கறி உங்களுடைய பாரம்பரிய உணவா இல்லையா? உண்டு. ஏன் கிடையாது சொல்றீங்க? இல்ல நீங்க பாரம்பரியத்தை பத்தி நீங்க பாரம்பரியம் பேசும்போது இதெல்லாம் அதுல ஒளிந்திருக்கு. கிடையாது. நீங்க தமிழ் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நிச்சயமா கிடையாது. இந்த மண் இந்த தத்துவம் வந்து வேற ஒரு தத்துவம் வெளிய வந்தப்ப பிசினஸ் பத்தி பேசுனீங்க. பிசினஸ் நான் கேக்குறேன். நிச்சயமா கிடையாது. நீங்க இல்ல, ஒரு நிமிஷம். நிறைய எம்என்சி கம்பெனிஸ் இங்க வந்து ஹோட்டல்ஸ் நடத்தும்போது அங்க சைல்ட் லேபர் கிடையாது. இல்ல ஆனா உங்களுடைய ஹோட்டல்ஸ் எல்லாம் சைல்ட் லேபர் இருக்கு. இங்க வந்து இங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்ல பரிமாறுவதற்கு ஆண் வருவான், துடைப்பதற்கு பெண் வருவா. எத்தனை ஹோட்டல் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனால்
ஆனால் எம்என்சி ஹோட்டல்ல எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போடுறாங்க. நான் பதில் சொல்றேன். எல்லாரும் ஈக்குவாலிட்டி இல்ல, இருக்கு. இங்க நீங்க வந்து இதெல்லாம் தான் லிபரேட்டட் சோஷியல் ஆட்டிட்யூட். இல்ல மன்னிக்கணும். நீங்க பாரம்பரியத்துக்குள்ள நிறைய ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமா கிடையாது. நிச்சயமா கிடையாது. அவர் சொல்ற விஷயம் எப்படின்னா, நம்ம பேசுறது வந்து உணவு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம பேசவே இல்லை. நான் வைக்க வேண்டிய பாயிண்ட், நான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது சொல்லவே இல்லை. எனக்கு பிடிச்ச உணவு களி மாட்டுக்கறி தான். ஏன் அதை பத்தி நீங்க பேசவே இல்லை? நான் இப்போ பேச மாட்டுக்கறிகளுக்கு சத்தை பத்தி நீங்க பேசவே இல்லை. இப்பதான் பேச வந்திருக்கோம். யாருமே இல்ல இந்த உணவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிச்சயமா கிடையாது. எந்த விதமான மத அரசியலோ எந்த விதமான மத அரசியலோ சமய அரசியல் கிடையாது. இது மண் அரசியல். இது இட்ஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் த சாயில். நிச்சயமா கிடையாது. நாங்க சொல்றோங்க, இன்னைக்கு அவங்க பின்னாடி உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் பேசினாங்க, இந்த கேழ்வரகு ராகி எல்லாம் உழைக்கிறவங்க சாப்பிட்றவங்க சொல்றாங்க. அந்த பக்கம் இருக்கிற மக்கள் தான் கேழ்வரகும் ராகியும் ஒடுக்கப்பட்ட சமூகம் உங்களை பின் பாயிண்ட் பண்ணல. ஆனா இந்த மாதிரி பாரம்பரிய உணவுன்னு சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா கிடையாது. அது யாரோ ஒருத்தர் உங்களே இல்ல, நிறைய பேர் இந்த பாரம்பரிய உணவு அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு டேக் தொங்குது, அது தெரியாம தான் அதுக்குள்ள உட்காந்துருக்காங்க. இதுவும் கூட இன்னொரு மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ் வேலை தான், ஒரு டேபு தான் அப்படிங்கிறது அவருடைய சார்ஜ். இட் இஸ் நாட் அகைன்ஸ்ட் யூ. நிச்சயமா இருக்கதாக நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. நிச்சயமா கிடையாது. நாட் அபவுட் யூ. பொதுவாக அப்படி இருக்கதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்றேன், ஒருத்தர் ரெண்டு பேரை பேச வச்சுட்டு அவர் பேச நினைக்கிறேன். எனக்கு அவர் சொல்ற அரசியல் வந்து எனக்கு புரியுது. அவர் நீங்க சொல்ற அரசியல் வந்து எனக்கு நீங்க சொல்ற அரசியல் நிச்சயமா புரியுது. மாடு வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துற பொருள் தான் நாங்கள் பார்க்குறோம். சரியா? அது வந்து நம்ம பார்க்கவே இல்லை. எந்த விதமான சமய அரசியல். நான் கிளியராக சொல்லிட்டேன், இட்ஸ் அ பாலிடிக்ஸ் ஆஃப் த சாயில். இந்த மண்ணின் அரசியல் அது. இதில் வந்து மதம் கிடையாது, சமயம் கிடையாது, ஜாதி கிடையாது. நான் சொல்ல உடச்சி வெளியே வரும் தான் சொல்கிறேன். ஏன் ஒரு திணைகளையும் ஏன் மைனர் மில்லட்ஸையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? அது இந்த மண்ணுக்கான விஷயம் ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நான் அதை சேர்த்து நீங்கள் கறி சாப்பிட்றது ஆடு சாப்பிட்றது ஏன் தவறு சொல்லவே இல்லையே? இப்போ இருக்கக்கூடிய நவீன இந்தியாவினுடைய உணவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு லிபரேட்டட் சோஷியல் ஆட்டிடியூட். இப்போ இருக்கிற நவீன இந்தியாவில் ஒரு ஹெல்த் அவேர்னஸ் உருவாகிட்டு இருக்கு. இளைஞர்கள் ரொம்ப ஓப்பனாக தான் இருக்காங்க. இவங்க விரும்பி போய் சாப்பிட்றாங்க. இது இவங்களோட ஆட்டிடியூடை காமிக்குது. இது நல்ல ஆட்டிடியூட். இதை விட மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கிற பொழுது, உணவே இந்த நாட்டில் ஒரு பற்றாக்குறையாக இருக்கிற பொழுது, இவர்கள் ஏன் பாரம்பரிய உணவை பற்றி பேச வேண்டும்? இவங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நான் இன்னொன்று சேர்த்துறேன் இதோட. உங்களோட இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனைகள் என்று நீங்கள் வரிசைப்படுத்தினா அதுல யாரு உங்களுடைய பின்புலம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க யாரு உங்களுடைய பின்புலம் என்ன எனக்கு தெரியாது. இங்க யாரும் வந்து அசைவ உணவு வேண்டானோ சரியனோ சொல்றதுக்கு வரல. ஒரு இப்போ ரெஸ்டாரண்ட்லயோ சாதாரண கடையிலோ ஒரு பெண்ணை ஒரு மாதிரி நடத்துறதையும் ஆனா ஒரு மாதிரி நடத்துறதெல்லாம் இங்க யாரும் பேச வரல. உங்களுடைய சொல்ல விருப்பப்படுறதெல்லாம் இல்ல. நீங்க உணவு எல்லாவற்றோடும் தொடர்புடையதுன்னா இதையும் பேசித்தானே ஆகணும். அப்போ பேசணும். அப்ப நீங்க இதையும் பேசுங்க. எப்படி ஒரு விவசாயிக்கு இன்னைக்கு வந்து அவங்க சொல்றாங்க என்னோட ஸ்டேட்டஸ் சிம்பிள், அப்ப அவன் சாப்பிடுற களியும் சோறும் உங்களை அவமானமா? எப்படி ஒரு உணவு அவமானம்னு சொல்ல முடியும்? நீங்க இந்த பக்கத்துல அது வந்து அது அவமானம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு மனிதன் தன்னால முடிஞ்சதை சாப்பிடுறான், அவனுக்கு கிடைச்சதை சாப்பிடுறான், அது அவமானமா? இந்த நாட்டுல பிரதான பிரச்சனைகளை நீங்கள் வரிசைப்படுத்தினீர்கள்னா உணவு ஒரு பிரச்சனையாக வரும். உணவு பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக வரும். ஒரு 1லேருந்து ஒரு 8 பிரச்சனைகளை வரிசைப்படுத்தும் போது முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் நீங்க விட்டுட்டு அதை புறந்தள்ளிட்டு உணவு ஒரு பிரச்சனை தான், விவசாயம் ஒரு பிரச்சனை தான். சொல்லுங்க எந்த 8 விஷயங்களை புறந்தள்ளணும்? பேசும்போது குறுக்க வராது. சரி, இப்போ நீங்க எந்த 8 விஷயம் சொல்றீங்களா, அது எந்த 8 விஷயங்களை புறந்தள்ளணும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நீ பேசும்போது குறுக்க வராது. நீங்க புறந்தள்ளிட்டு பாரம்பரிய உணவு என்று நீங்கள் பேசுகிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வேஷம் இருக்கு. என்ன வேஷம் சொல்லுங்க. நீங்க வந்து உணவு பற்றி கவலைப்படுவதாக இருந்தால் இந்த நாட்டில் நீங்க உணவு பற்றி கவலைப்படுவதாக இருந்தால் நீங்க உண்மையாவே நீங்க என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறதுக்கான வழியை உருவாக்கணும். அந்த பாலிசிக்குள்ள நீங்க போகணும். சிவராமன் வெயிட் டாக்டர் சிவராமன் சார், ஒரு நிமிஷம். டாக்டர் சிவராமன், இங்க பாரம்பரியத்தில் நாங்க என்ன சொல்றோம்னா கோழிக்கறி வேணும், ஆனா அது பிராய்லர் கோழியை கொண்டு வராதுன்னு நாங்க சொல்றோம். ஏன் இங்க இருக்கிற நாட்டுக்கோழியில இல்லாத சத்தா பிராய்லர் கோழில இருக்கு. அதன் மூலமாக உள்ள வர்ற வணிகத்தை எதிர்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நான் இதெல்லாம் போட்டிருக்கேன், இதெல்லாம் எனக்கு என்ன பண்ண போகுதுன்னு. இந்த சொன்னாங்களே ஒரு பன்னாட்டு பெரிய கோழிக்கறி வறுவல் கம்பெனி, ஒரு கோழி வறுவல்ல 116 கெமிக்கல் சேர்க்கிறான். தெரியுமா உங்களுக்கு அத்தனை பேரும்? அதை வேண்டாம்னு சொல்றீங்க. அதை வந்து லிபரலிசம் சோசியலிசம் அதை எடுத்துட்டு வரலாம். ஆனா இது வந்து நீங்க ஒரு டபுக்குள்ள இருக்குன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. 400 வருஷத்துக்கு அப்புறம் வரலாறு இல்லை. நீங்க நானும் அதே வரலாறு படிச்சவன் தான். நீங்க வந்து நான் நேற்று வந்தது வேண்டாம், முந்தானத்து வந்தது வேணும், இப்படி மாதிரி குரோனாலஜி பற்றி பண்ணலை.
இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல திடீரென்று ஒரு 16-17 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தை மாற்றம் நடைபெறுகிறது. அது வந்து அந்த மாற்றம் வந்து நம்மளுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தை பாதிச்சிருமோங்கிற சில அறிவியல் காரணங்களை வச்சு தான் அதை எதிர்க்கிறோம். நீங்க கிமு 3ஆம் நூற்றாண்டுல இதே கோழிக்கறி ஊன் பிரியாணி எப்போ இருந்தது நம்ம கிட்ட? இன்னைக்கு பிரியாணிங்கிற சொல் முகலாயர் கொண்டு வந்தாங்க. நாங்க ஊன் சோறுங்கிற சொல் 3ஆம் நூற்றாண்டுல இருந்துச்சு. முகலாயர்கள் பிரியாணி கொண்டு வந்தாங்க. பிரியாணி சாப்பிடுவோம், அதனால அது வேண்டாம்னு சொல்லல. இப்போ இட்லி எப்போ வந்தது? கேடி அச்சியா சொல்றாரு 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இட்லி கர்நாடகத்துல இருந்து வந்தது. தோசை 17ஆம் நூற்றாண்டுல தான் இங்க வந்துச்சு. எல்லாமே சாப்பிடுவோம், அந்தந்த காலகட்டத்தில் வரதை எடுப்போம். அதுக்கான உணவுகளுக்கான தேர்வுகளை எடுக்கும்போது இங்க உள்ள விவசாயியை வச்சு பண்ற அரிசியோ கோதுமையோ இல்லைன்னா சிறுதானியங்கள ராகியோ கம்போ சோளமோ எல்லாம் பண்ண இங்கிருந்து எடுத்தோம்னா அது ஒட்டுமொத்த விவசாயத்துக்கு பயனளிக்கும். ஒரு சமூகம் உழைக்கணும், இன்னொரு சமயம் உட்கார்ந்து சாப்பிடுங்கிறத உடைக்கணும். அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யணும். அதற்கு கேளுங்க, எல்லாரும் வேளாண்மைங்கிறது ஒரு தனிப்பட்ட சமயம் ஒடுக்கப்பட்டதுக்கு உள்ள அரசியலை தான் உடைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வெளிநாட்டு லிபரலைசேஷன் இருக்கு, மோனோசோடியம் குளூட்டமேட் போட்டு சோடியம் நைட்ரேட் போட்டு அங்கிருந்து ப்ராசஸ் பண்ண ஃபுட்டை கொண்டு வந்தா சமநிலை சமூகம் வரும், அவன் யூனிஃபார்ம் கொடுத்துட்டானா எல்லாருடைய உள்ளமும் மறைஞ்சிரும் சொல்றீங்க. அது எப்படி நியாயம்? இல்ல நீங்க சொல்ற கருத்து ஒட்டுமொத்தமா சமூகத்துக்கு எதிரான சொல்றாரு. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இல்ல இது நீங்க இந்த யதார்த்தத்துல சஞ்சய் நீங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப பலமான வார்த்தைகள். வெறும் உடையால ஒரு 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 யூனிஃபார்மை கொடுத்துட்டதுனால அவன் எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்றான் நீங்க நம்புறதே ஒரு கொஞ்சம் தட்டையா இருக்கே. பாரம்பரிய உணவு இதுக்கு தீர்வுங்கறாங்க சார். கிடையவே கிடையாது. ஷாஜி 1 minute. ஷாஜி எஸ் ஷாஜி எஸ். உணவுன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமான நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமே சந்தோஷமாக தான் வந்தேன் நான். ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தா அது பெரிய அரசியலாகவும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாகவே போயிட்டுருக்கு. உண்மையில் இது இப்போ 2 பக்கமும் பேசக்கூடிய விஷயங்களில் 2மே முற்றிலுமாக சரின்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் வெரைட்டி இல்லாமல் லைஃப் வந்து ரொம்ப போரிங் ஆகிடும் நம்மளுக்கு. ஒரே விஷயமே தொடர்ந்து இப்போ என் குழந்தைக்கு ஒரே உணவை வந்து தொடர்ந்து கொடுக்கும்போது அது வேண்டான்னு சொல்லுது. இது வந்து நம்ம இந்த வெரைட்டி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வெரைட்டி ஸ்பைஸ் ஆஃப் லைஃபாக இருக்கிற வரைக்கும் நம்ம வேறு உணவுகளை தேடி போகத்தான் செய்யும். அதை நான் யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ இப்போ இவர் சொன்னார் இட்லியே நம்ம பரம்பரை உணவு கிடையாது. அதாவது அவித்தல் என்பது போர்ச்சுகீசிய அங்கே இருந்து வந்திருக்கிற விஷயம், இந்தோனேஷியாவில இருந்து வந்திருக்கிற விஷயம். இப்போ நம்ம பாரம்பரிய உணவு எதுன்னு நம்ம தேடுறதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ காஃபி இருக்குது, காஃபி வெளிநாட்டில் இருந்து வந்தது. டீ இருக்குது, டீ வெளிநாட்டில் இருந்து வந்தது. ஸோ இதெல்லாமே வேறு இடங்கள்ல இருந்து வேறு காலங்களில் வந்திருக்கிற ஒரு விஷயந்தான். அப்போது அதனால நம்ம வந்து எது நம்மளோட எக்ஸாக்டான நம்ம உணவு கல்ச்சர் எதுன்றது தேடுறது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்குது. காரம்னா மிளகு தான் சார் இருந்துச்சு. காய்கறி அப்படின்னாலே அது காய்கறினா காயையும் மிளகையும் சேர்த்து செய்வது காய்கறிங்கிறது. மிளகுங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு. சில்லியிலேருந்து மிளகாய் வந்தது. சில்லியிலேருந்து மிளகாய் வந்தோடனே மிளகு வந்து நம்ம உருவிட்டு போயிடுச்சு. மிளகுக்காக ஸ்பைஸ் வாரே நடத்தி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் மிளகாய் உள்ளே வந்ததுக்கப்புறம் மிளகாய் வந்து அதே காரத்தன்மை உள்ளது தான். ஆனால் அதில் உள்ள கேப்சிகன் வந்து கார்சினோஜெனிக். மிளகுல அப்படி ஒரு கார்சினோஜெனிக் கிடையாது. மிளகுல ஆக்சுவலாக ஆன்டி கேன்சர் எஃபெக்டாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றும் இனிப்புன்னு தான் நமக்கு வந்து பனை வெல்லம் இருந்தது, இலுப்பைப்பூ சர்க்கரை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தொழில் புரட்சியில் வந்து சர்க்கரை வருது. அப்போ சர்க்கரை வரும்பொழுது நல்ல வெளுத்த சர்க்கரை வந்து வெறும் குளுக்கோஸ் பொடி, அதில் சேர்க்கக்கூடிய கெமிக்கல் எத்தனையோ இருக்குது. ஸோ அது வேண்டாம், நீங்கள் வந்து பனை வெல்லம் சாப்பிடுங்க, நாட்டு வெல்லம் சாப்பிடுங்க, வேறு என்ன இதோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். உப்பு கடல்லேருந்து எடுத்தோம், அப்போ அது உப்பு. ஆனால் இன்றைக்கி இருக்கிறது சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு உப்பு எப்படி ஒன்றாகும்? கடல் உப்பில் 1008 நுண் கனிமங்கள் இருக்குது, அது உடம்புக்கு நல்லது. வெறும் சால்ட்டை வந்து போட்டு உப்பு டேஸ்ட்டுக்குன்னு சாப்பிட்றோம். புளிப்பு அன்னைக்கு சாப்பிட்டது வெறும் குடம்புளின்ட்டு கார்சினியா கம்போஜியா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்துச்சு வெறும் நம்ம நாட்டு புளி. இப்போ நம்ம புளி வருது, இன்னைக்கு வினிகர் வருது. அதுக்கான ஒவ்வொரு ஆசிடிக் சாஸ் வருது, சோயா சாஸ் வருது, சாஸ் ஒரு புளிப்புள்ள ஒரு சாஸ் வருது, சல்சான்னு ஒன்று வருது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் சொல்கிறார் காலம் மக்கள் தொகை பெருக புதுசாக விஷயங்கள் வரும், ஏற்றுக்கொண்டு தான். 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் மெதுவாக வரக்கூடிய மாற்றங்களை நாங்கள் எதிர்க்கவே இல்லை. அந்த மாற்றங்கள் உடலுக்கு நல்லது பயக்கும் பொழுது நிலை பெற்றுவிடும். ஆனால் திணிக்கப்படக்கூடிய விஷயங்கள் கடந்த 18-20 ஆண்டுகளாக நடக்கு. அந்த 20 ஆண்டுகளாக திணிக்கப்படக்கூடிய விஷயங்களில் உடல் நலம் கருதி வைக்கல, சந்தை கருதி மட்டுமே உள்ள வருது. அந்த சந்தை கருதி வரக்கூடிய விஷயங்கள் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து ஒன்று கட்டுப்படுத்தி வச்சிரும். அகைன் அவர் யோசிக்கிற அதே பிரச்சனை தான் நாங்களும் யோசிக்கும். ஏன் அந்த மணத்தக்காளி கீரையை வந்து ஒரு கொக்கோன்னு சொன்னால் அவங்க வந்து எஸ் இட் இஸ் ஃப்ரம் மெக்சிகோ, இட் இஸ் ஃப்ரம் மொரடாலாம்பாங்க. ஏன் அந்த தமிழ் சொல் மேலே இவ்வளவு கோபம்? முதல்ல அடிப்படையில் நம்ம எதை இப்போ இலை தழை போன்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பச்சை இலை நம்ம சாப்பிட்றோமா, பச்சை இலை
ஆனால் வெளிநாட்டு உணவில் வந்து நீங்கள் வந்து ஓரியண்டல் ஃபுட்டில் சரி கான்டினென்டல் ஃபுட்டில் சரி பச்சையாகவே அந்த பச்சை இலைகளை நிறைய சாப்பிட்றோம். நம்ம வந்து பச்சையாக நம்மளுக்கு பச்சை பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டம், நம்ம அவிச்சு தான் சாப்பிடுவோம். உண்மையான இந்தியன் ட்ரெடிஷ்னல் நாலேஜே என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு உணவை சமைத்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்னைக்கு நம்ம உணவோட ஜீவனை வெளியே எடுத்துட்டோம்னு சொல்கிறோம். ஸோ சமைக்கிறதே தீயில இது சமைக்கிறதே ஒரு பிரச்சனை. உண்மையிலே நீங்கள் அப்படி பார்த்தா ட்ரெடிஷ்னலாக நீங்கள் போனால் அங்கே தான் போனோம். அப்போ என்ன சொல்லணும், ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு என்ன முடியும். அதே நேரத்தில் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 20 வயசில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நீங்கள் 45 வயசில் சாப்பிட முடியாது. இப்போ 20 வயசில் பீஃபும் போர்க்கும் அப்படியே சாப்பிட ஒருத்தர் 45 வயசு தான் காலி ஆகிடும். அப்போ அப்படி நீங்கள் ஒரு 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 வயசுக்குன்னு ஒரு உணவு இருக்குது. இப்போ இங்கே ஹெல்த்தை பற்றியெல்லாம் ரொம்ப ஆர்கியூ பண்ண சில தம்பிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தொப்பை தந்தி எல்லாம் அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம ஹெல்த்து என்ன நம்ம பேசும்போது இதில் பல பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்போ அடிப்படையில் என்னென்னா இது ரெண்டுலையும் கொஞ்சம் உண்மைகளும் இருக்குது, கொஞ்சம் பொய்களும் இருக்குது. ரொம்ப ஹீட்டா பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த டிபேட்ல ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன் வித் us. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். உணவில் தொடங்கி உணவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வணிக அரசியல் பற்றி இந்த பக்கம் வலுவான சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் இந்த வசீகரமான உணவுகள் எதிர்காலத்தில் நிலைத்து இங்கே நின்றுவிடும் பட்சத்தில் ஒரு தலைமுறையை ஆரோக்கியமற்ற நிலைக்கு போகும். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வருமானமும் இந்தியாவுடைய சூழலும் அடுத்தவர்கள் கைக்கு போகும் ஆபத்து இருப்பதான ஒரு ஆழமான பார்வை இந்த தரப்பில் வைக்கப்படுகிறது. மறுதரப்பில் இப்படி சொல்லுவதே கூட ஒரு ஏமாற்று வேலை என்றொரு ஏமாற்றுகிற ஒரு உத்தி என்று ஒரு குற்றச்சாட்டு அந்த தரப்பில் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். இப்போ இவர் வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றாரு. உள்ள வரும்போது பல சாப்பாடு, இப்போ நம்ம சாப்பாடோட சுவையை பற்றியும் ஏன் விதவிதமான உணவுகளை தேடி சாப்பிடணுன்றது தான் நம்ம பேச்சு. இதில் போய் இங்கே வந்து உணவு பற்றாக்குறை இருக்கு, சாப்பாடு இல்லாத ஆளுங்களே இருக்காங்கன்ற ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நியாயமான பேச்சு. ஆனால் இந்த மேடையில் பேச வேண்டிய பேச்சான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதில் அரசியலை பிரிக்க முடியாது, அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ இவ்வளோ அவருடைய ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிற வலி எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அவர் எடுக்கிற சொல்யூஷனை தான் நம்ம இருக்கிறேன். அவருடைய வலி எனக்கு நல்லா தெரியும், அவருடைய பிரச்சனையை தெரியும், அந்த பிரச்சனைகளை தான் நான் வேலை செய்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, விதவிதமான விஷயங்கள் சுவை பற்றி பேசும்போது எதுக்கு இந்த அரசியல்ங்கிறீங்க இல்லையா, இந்த சுவை பற்றி பேச வச்சு சுவைக்கு இத்தனை மக்களையும் பீடிக்க வைப்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட வாதம். குழந்தை பிறந்து வரும்போது எபிஜெனட்டிக்ஸாக ப்ரிஜுடியூஸ்வலாக ஒவ்வொரு இதைத்தான் டேஸ்ட் பண்ணும் இதைத்தான் பண்ணணும்னு கிடையாது. அது எதற்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ, எதை கண்கள் பார்க்கிறதோ, எதுக்கு மனம் கழிக்கிறதோ, எந்த விஷயங்கள்ல எல்லாம் அது ஈடுபட ஆரம்பிக்கிறதோ அதை ருசிக்க ஆரம்பிக்கிறது, சுவைக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி வைக்கும் பொழுது நடுவில் பேசும்போது வந்தது வண்ணங்கள் வேணும், மிருதுவாக இருக்கணும், அதனுடைய மனம் ஊட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்ச் பாயிண்ட் ஃபார் த மார்க்கெட். ஸோ அப்போ அந்த விஷயங்களை அந்த மார்க்கெட் அதை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக பாரம்பரியமோ நாட்டு விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க இதுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுக்க முடியாது, அதற்கான வணிகத்திற்குள் போட்டி போட முடியாது. அப்போ வேகமாக அந்த பன்னாட்டு சந்தைகள் வந்து இந்த விஷயங்களை முன்னிறுத்தி வருது. நல்ல மனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, கலர் கொடுக்குறாங்க நிறைய. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க கெமிக்கலை பற்றியோ அதை பற்றி யாருக்குமே இங்கே இருக்க உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு 5% 10% தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அதை நம்ம தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்னைக்கோ போய் சாப்பிட ஆரம்பிக்கும். நம்ம குழந்தைய கூட்டு போய் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட, அப்புறம் அந்த குழந்தை எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். ஒரு வார்த்தை வந்துச்சு நடுவில் பேசும்போது, என்றைக்கு வந்து ஒரு ஃபன் ஃபுட்டாக இருக்கிறதோ அது ஸ்டேபிள் ஃபுட்டாக மாறும். அப்படித்தான் இது வரைக்கும் அரிசி மாறிச்சு. தினையும் ராகியும் கம்பும் சோளமும் ரெகுலர் உணவாக இருந்தது. மெதுவாக 65களில் அரிசியினுடைய ஆற்றல் வர ஆரம்பிச்சப்புறம் அரிசி ஸ்டேபிள் ஃபுட் ஆயிடுச்சு, கோதுமை ஸ்டேபிள் ஃபுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஸ்பகட்டியும் லசானியும் இவங்க சொன்ன அத்தனை உணவுகளும் ஸ்டேபிள் ஃபுட்டாக மாறுச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற விளைநிலங்கள் வம்பா போயிடும். இங்கே இருக்கிற வேளாண் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காங்க, வணிகம் பிரச்சனையில் மாட்டோம். இத்தனை விஷயங்களும் மாறிடக்கூடாதே அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் உடல் நலம். இவங்க எல்லாம் முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, அமெரிக்காவில் 100 வயசு இல்லையான்னு. அமெரிக்கா தான் கேன்சரில் முதலிடம் சார். இவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கும் மார்பு புற்று உலகத்தில் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா பெண்கள், அமெரிக்க பெண்களுக்கு தான். அத்தனை புற்றுகள்லேயே அவங்க தான் முதலிடத்தில் இருக்காங்க. நம்ம இன்னும் 2, 3 தான் இருக்கோம். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேன்சர் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் டாக்டர் சாந்தா சொல்கிறாங்க 23% உயரும்னு சொல்லி 2010 நான் கொடுத்தேன். 2011 ஸ்டாட்டிக்ஸ் பார்க்கும்போது 56% வருது. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் உணவில் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உணவுலையும் இருக்குது, அதுதான் எங்களோட பயம். இந்த மாதிரி ரெடி டு ஈட் வரக்கூடிய உணவுகள் தயாரிக்கக்கூடிய முறை, ரெடி டு ஈட்டை வரக்கூடிய பழச்சாறுகள் தயாரிக்கிற முறையை பற்றி யாருக்குமே தெரியாது. எல்லாரும் ஒரு முன்னாடி வரைக்கும் ஏரேட்டட் ஃபிஷ் ட்ரிங்க்கு தான் ஒரு இருந்துச்சு.
எல்லாரும் இந்த ஃபிஸி ட்ரிங்க் ஏரேட்டட் ட்ரிங்க் மேலே ஒரு வர தப்புன்னு சொன்ன உடனே அத்தனை கம்பெனியும் ஃப்ரூட் ட்ரிங்க்குக்கு மாறுறான். ஃப்ரூட் ட்ரிங்க் உடனே ஃப்ரூட் ட்ரிங்க் நல்லதா? ஃப்ரூட் ட்ரிங்க் ஒரு பழச்சாறு கான்சன்ட்ரேட்டில் தண்ணி தெளிச்சு வருது. அந்த கான்சன்ட்ரேட் வரதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டீஆயிலிங் பண்ணி ஆசிட் ஸ்டெபிலைஸ் பண்ணி அப்போ கேக் ஆன்டி கேக்கிங் பண்ணி இவ்வளவு இதுக்கும் ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் பண்ணி கடைசியாக இந்திய தண்ணி தெளித்து பெரு நாட்டிலேருந்து வரக்கூடிய மாதுளம்பழம் பப்பாளி இது அன்னாசி பழத்துக்கும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர்ற பழம் இங்கே உள்ள இந்திய சந்தையில் ஃப்ரூட் ட்ரிங்காக விற்கப்படுது. ஸோ ஒன்று வணிகம், இன்னொன்று இதே பழங்களை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். ஆனால் ஒரு விளம்பரம் வருது, பழத்தை அப்படியே சாப்பிட்டானா இந்த சீசனில் கூட நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போகிறாங்க. பழமும் பழச்சாரும் கடையில் விற்கக்கூடிய பழச்சாரும் ஒன்று கிடையாது. இப்படி பல அரசியல் உள்ளுக்குள்ளே பொதிஞ்சிருக்கு. இப்போ இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம இப்போ இவரே ஒத்துக்கிட்டாரு, இந்தோனேஷியாவில் இருந்து வந்த செய்முறை தான் இட்லி. அது நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டாக மாறிச்சு, சவுத் இந்தியன் ஃபுட். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம அப்படியே நிறுத்த முடியாது. என்னென்னா நம்ம வந்து ஜனத்தொகை ஏறிட்டே இருக்குது, தேவைகள் ஏறிட்டே இருக்குது. ஆளுங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிற அளவுக்கான கரெக்டான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுனா நம்ம வீட்டில் தான் சமைக்கணும். நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரே பாயிண்ட் கண்டினியூ பண்ணுங்க. இட்லி அங்கேருந்து வரும்போது இன்க்ரீடியன்ட் மாறல சார். சார், ஹங்கர் இஸ் மேன்மேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பசியை, பஞ்சத்தை மனிதர்கள் தான் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டுப்பாலை இவர்கள் விற்பதற்காக ஒரு ஒயிட் ரெவல்யூஷன் உருவாக்குனாங்க. அன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இதை எதிர்த்து பேசல. இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸும் பால் சாப்பிடாதீங்கன்னு பேசுறாங்க. இது என்ன சிஸ்டம்? இது என்ன மெடிக்கல் சிஸ்டம்? இப்பவும் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க ஒரு விஷயம் கேளுங்க. அன்னைக்கு பால் எல்லாரும் சாப்பிடணும், பால்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒயிட் ரெவல்யூஷன் உருவாக்கப்பட்ட போது எந்த டாக்டர்ஸும் இதை எதிர்த்து பேசல. இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸும் பால் சாப்பிடாதுன்னு சொல்றாங்க. இது உள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஒரு சோஷியல் சிஸ்டம், அதுல உணவு, உடை, வாழ்விடம், வாழ்விட வசதி, கழிவறை வசதி, எங்கே போகலாம், எங்கே வரலாம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பது ஒரு சோஷியல் செட்டப்பாக இருக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு ஆஸ்பெக்டான உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிலும் குறிப்பாக பாரம்பரிய உணவு மட்டும்தான் வேண்டும் என்று போராடுவது ஒரு 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 ஹோலிஸ்டிக் அப்ரோச் இல்ல. நான் உடனே முடிச்சிடுறேன். நீங்க சொன்ன உணவு, உடை எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். இந்த செஷன்ல இங்க வந்து உணவை பத்தி பேச வந்திருக்கோம், அவ்வளவுதான். நீங்க உடனே நாங்க சொல்ற ஒவ்வொரு நீங்க சொல்லக்கூடிய அந்த சமத்துவத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கவங்க தாங்க. நீங்க இவ்வளவு கோபமா பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஜென்யூனாவே விவாதங்கள் வந்து வலியை தந்துட்டு அதான் கேட்கிறேன். நீங்க இவ்வளவு கோபமாகவும் வேகமாகவும் நீங்க பேசி நான் பார்த்ததில்லை. அப்போ உண்மையாகவே இந்த விஷயத்திற்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க? அதர்வைஸ் இவ்வளோ இல்லை, இப்போ வந்து ஒரு ஆத்மார்த்தமா இல்லைன்னா இந்த கோபமும் வேகமும் வரப்போறதில்லை. முதல்ல இந்த பிடி கத்திரிக்காய் பிரச்சனைக்காக வரும் பொழுது ஒரு சாதாரணமாக 540 வெரைட்டி கத்திரிக்காய் அந்த ஊரில் இருக்கும்போது எதுக்காக இந்த பிடி கத்திரிக்காய் வரணும்னு கேட்க போனோம். அவங்க வந்து 1300 பக்கத்துக்கு ஒரு சான்றை கொடுக்குறாங்க, என்வைரன்மெண்டல் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. அது 1300 பக்கத்தில் சப்ஸ்டான்ஷியலி ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் அதை வந்து அனுமதிக்கலாம்னு அத்தனை அறிஞர்களும் சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா வைல்டு பிரிஞ்சாலுக்கும் பிடி பிரிஞ்சாலுக்கும் நடுவில் 33% ஆல்கலாய்டல் டிஃபரன்ஸ் அதே பேஜில் அவன் கொடுத்த ரிப்போர்ட்லேயே இருக்குது. அதற்கப்புறம் தான் அந்த உணவு விஷயங்களில் ஒவ்வொரு விஷயமா பார்க்க 53 வகை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு ரெடியாக இருக்குது சந்தையில். என்னைக்கு பிடி ரிலீஸ் ஆகுதோ அன்னையிலேருந்து அரிசி, கோதுமை, கம்பு, ராகி, அத்தனை பப்பாளி, மாதுளை எல்லா விஷயம், வெண்டைக்காய் அவ்வளவும் வரப்போகுது சந்தைக்குள்ளே. எனக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே அவர் சொன்ன ஒரு முக்கியமான வாதம் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு சமூகத்திலையும் சமுதாய பிரச்சனையிலையும் ஒரு விளிம்பு நிலை மக்களை வைத்து ஒடுக்கப்பட்டு இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வைத்து வரும்பொழுது யார் சார் வாங்குவாங்க? அதை நினச்சி தான் எனக்கு வந்து இவ்வளோ அந்த முகாந்திரத்துக்குள்ளே நானும் அவரும் ஒன்றா செஞ்சு வேலை செய்ய வேண்டிய நாங்கள் 2 பேரும் இப்போ இதே கூட்டத்தில் வந்து இல்லை உங்களுக்கு பின்னணியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே டாபுக்குள்ளே நீ மாட்டிகிட்டு இருக்கேன்னு அவர் சொல்கிறார். இது வந்து அவனுக்கு பன்னாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நீ 2 சண்டை போட்டுகிட்டே இருங்க, நான் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ வேதனையும் கோபமும் வர்றது காரணம். உணவு, டேஸ்ட், ஹெல்த், அதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கக்கூடிய கட்டுமானங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன் வித் அஸ். இராச்சி மசாலானியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலானியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா. உணவு அரசியல், உலகம் முழுவதும் உணவு அரசியல். அது உலகம் நான் இவ்வளோ வெரைட்டி சொன்னாங்களே, 4 மணிக்கு வேகமாக உங்கள் வீட்டுக்கு ஓடி வர பிள்ளைகிட்ட உங்கள்கிட்ட என்ன ஃபுட் இருக்குது சொல்லிடுவீங்களா? கிடுக்கிட்டுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
பிரெட் சாண்ட்விச். சாண்ட்விச் பக்கத்துல ட்ரிங்க் ஏதாவது சாக்லேட் ட்ரிங்க் சார். சாக்லேட் ட்ரிங்க் கீழே கேக். கேக் Cheese pakoda, prawn pakoda, பக்கோடா pakoda varieties. Biscuits. பிஸ்கெட்ஸ் கார்ன் அமெரிக்கன் கார்ன் அந்த அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் கார்ன் ஓகே ஸ்வீட் கார்ன் சாக்லேட் மூஸ் மாதிரி ஏதாவது சாக்லேட் யா Chips. சிப்ஸ் பாவ் பாஜி அந்த மாதிரி பாவ் ஏதாவது பஜ்ஜி Egg puff. எக் பஃப் நூடுல்ஸ். நூடுல்ஸ். நூடுல்ஸ் சாண்ட்விச். சாண்ட்விச் நூடுல்ஸ் பாஸ்தா. நூடுல்ஸ் மில்க் ஷேக். மில்க் ஷேக் பிஸ்கெட்ஸ். பிஸ்கெட்ஸ் கஸ்டர்ட். நீங்க சொன்ன எல்லாமே மேக்ஸிமம் கடையில வாங்குறது ரைட், எதுவுமே வீட்டில் செய்யறது இல்லை. இதுதான் வணிகம், புரிஞ்சுக்கங்க. இதான் பிசினஸ் பாலிடிக்ஸ். உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய உணவை உங்க வீட்டிலேருந்து ரெடி பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் மனநிலையை இயல்பாகவே மாற்றுவதற்கு பெயர் வணிகம். தட்ஸ் கால் பாலிடிக்ஸ். 4 வயதிலிருந்து 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இருக்க வித்தியாசமான அல்லது நல்ல உணவுகள் என்னென்ன? ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல் அந்த வகைகள் இருக்கு. சீடை, அதிரசம், ஓகே, அதிரசம், முறுக்கு. சுண்டல், சீடை, முறுக்கு, அதிரசம். வேற laddu, different types of laddu, horse gram laddu, ragi, millet laddu and Bengal gram laddu. Even in laddus we have so many varieties. Kara, bundi kara and pulihara. காலை உணவாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு புட்டு, இடியாப்பம், அடை, தோசை வகைங்க. புட்டு, இடியாப்பம், அடை, தோசை வகைங்க, ஆப்பம், இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே. அதே மாதிரி பகல் உணவுக்கு வந்து அவங்களுடைய உணவு வகையிலேயே வந்து அவங்களுக்கு கருவேப்பிலை சோறு, தேங்காய் சோறு, இது மாதிரி வகையாக கொடுக்கலாம். தின்பொருளாக கொடுக்கறதா இருந்தால் பகலுக்காக இருந்தாலும் சரி, நிறைய வந்து பாசிப்பயிர் உருண்டை அப்படின்னா பாசிப்பயிர் வறுத்து அது பொரிமா உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, இது மாதிரி நிறைய உருண்டை வகைகள் இருக்குது. பொல்லங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. பொல்லங்காய் உருண்டை இந்த எங்கள் வேலூர் மாவட்டத்தில் பொல்லங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லா நேரங்களிலும் சாப்பிடக்கூடியது. எங்கள் வீட்டில் எப்போவுமே அது வீட்டில் வச்சுருப்பாங்க. வேற என்ன? நிறைய பூரணங்கள் இருக்கு. அதாவது உள்ள அந்த உள்ள வைக்கிற ஸ்டஃப் வச்சு அதுல விதவிதமான அரிசி மாவுல வைத்து பூரணங்கள் செய்யலாம், கடலை மாவுல, இன்னும் மைதா மாவு, கோதுமை மாவுகளை வைத்து பூரணங்கள் செய்யலாம். விதவிதமான பாயசங்கள் இருக்கு. மாலை வேளையில கொடுக்கறதுக்கு பருப்பு பாயசம், அதுல நெய்யில போட்டது, பச்சை பருப்புல பண்ணதுன்னு விதவிதமான பருப்புகளில் பண்ணக்கூடிய பாயசம் இருக்கு. ரொம்ப சுலபமா உள்ளது. இங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இந்த பொரிக்கடலை கடையெல்லாம் இருக்கும். பொரியும் வேர்க்கடலை கலந்து கொடுக்கறது, அது ரொம்பவே சின்ன குழந்தைங்க கூட அதிகமாக விரும்பிச்சாங்க. அதுல ஒரு மாதிரியான சுவை இருக்கும். சூப்பரா சொன்னீங்க. கேழ்வரகு கொழுக்கட்டை. கேழ்வரகு கொழுக்கட்டை அதே மாவில் நீங்கள் பணியாரமும் பண்ணலாம். பணியாரம், அவல் வந்து நீங்கள் இப்போ ஃப்ளேக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கார்ன் ஃப்ளேக்ஸ், அந்த மாதிரி மில்லட்லேயும் ஃப்ளேக்ஸ் இருக்குது, ரைஸ்லேயும் ஃப்ளேக்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளேக்ஸை வச்சுக்கிட்டு அவங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ சாதாரணமாக ஒரு 2 மினிட்ஸில் அவங்க வந்து ஒரு உப்புமா பண்ணிட முடியும். அதே டிஃபனுக்கு நீங்கள் குழந்தைக்கு கொடுத்து விடவும் முடியும். ஸோ ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. தென் வேறு சிமிலி உருண்டை, வெள்ளை பணியாரம், அதுலேயே வந்து காரம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு காரம், அதுலேயே வந்து ஸ்வீட்லாம் பண்ணலாம். சார் பிட்டு, பால் கொழுக்கட்டை அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிட்டு, பால் கொழுக்கட்டை. விளையாடிட்டு வந்தோடனே ஸ்பூனில் ஒரு போட்டு கொடுத்தோம்னா அழகாக உட்காந்துட்டு சாப்பிடுவான். ஓ சரி, எங்க பக்கத்துல எல்லாம் அத்தை பலகாரம்னு சொல்லி சுடுவாங்க சார். அதாவது உடனே ஆட்டி அப்பவே சுடுறது. அந்த மாதிரியான உணவுகள் தான் கிராமத்துல இருக்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாம குழிப்பணியாரம்னு செய்வாங்க சார். அதுலேயே காரம், இனிப்பு, ஏன்னா குழந்தைங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால இனிப்பு பலகாரம் அதுவும் செய்வாங்க சார். கந்தர்ப்பம். செட்நாடு. அதுக்கப்புறம் கல்கண்டு வடை செய்வாங்க. கவுனி அரிசி, உக்காரைன்னு ஒரு டிஷ், ஸ்வீட் உக்கார். அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. கடன்னு சொல்றதுக்கு 1000 பொருள் இங்க இருக்கு, வீட்டுக்குள்ளேயே இருக்கு, செய்யறதுக்கு இருக்கு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதை கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம். இது ஹெல்த் ஹசார்டா இருக்குமா இருக்காதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைக்கு எதையா கொடுக்க போறீங்க? திரும்ப 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 அவங்க ஹெல்த் பத்தி பேசுறதுக்கான ரீசன் என்ன? எந்த சமூகம் ஹெல்த்தியோட இருக்குமோ அதால தான் சிந்திக்கவே முடியும். இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற எந்த பொருளுடைய விலையும் நியாயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? அது வெல்கோனாவா இருந்தாலும் சரி தான், வேற என்ன பேரா இருந்தாலும் சரி தான். சந்தோஷத்துக்காக சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. என்ன வேணாலும் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. தெரிஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு பின்னால வணிகம் இருக்கு, நம்மளை இழுத்துருவானான்னு சாப்பிடுங்க. ஒரு நாள் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தூக்கி போடுங்க. ஆனால் அதுக்குள்ள அடிக்ட் ஆகுற, அதுதான் ஒரு தேசத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வாரம் எப்படி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படிதான் எடுக்க முடியும். 2 பேருக்கு பரிசு. அதாவது லைஃப்பை எப்போதுமே என்ஜாய் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியரி இருக்கு. என்னதான் நம்ம ரொம்ப ஐடியாலஜிக்கலாக பேசினாலும், தத்துவார்த்தம்லாம் நிறைய பேசினாலும், லைஃப் இஸ் கலர்ஃபுல், பியூட்டிஃபுல். அதை என்ஜாய் பண்ணணும். அதை இந்த வயசுலும் ஒரு மனிதன் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெரியவருக்கு, அந்த யங் மேனுக்கு அந்த பரிசு. வாங்க, டாக்டர் சிவராமன் அவர்கள் இந்த பரிசை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹோட்டல் சுசி பார்க் ஃப்ரம் திருச்சி வழங்கும் ஒரு கலர் டிவி.
தேங்க்யூ சார், தேங்க்ஸ் எல்லாம், வாழ்த்துக்கள் சார், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த பக்கம் நிறைய பாயிண்ட் இருந்தது, நிறைய கன்சர்ன் இருந்தது, ரொம்ப கோபம் நிறையா இருந்தது. பட் ஆரம்பத்திலேயே ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த ஃபுட் எவ்வளோ இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னப்போ நம்ம ரொம்ப நாளாக மறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பூரணத்தை வரிசை அடுக்கினார். ஒரு கேப்சூலுக்குள்ள அவ்வளவு ஃபுட்டை வைக்க முடியும்னு சொன்னதாக இருக்கட்டும், அவருக்கு இருந்த அறச்சீற்றமாக இருக்கட்டும், அல்லது அவர் சொல்ல வந்த விஷயத்தில் அவருக்கு சமூகத்தின் மீது இருந்த அக்கறையாக இருக்கட்டும், அதற்காக இந்த பரிசு திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஷாஜி, வாழ்த்துக்கள், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி மசாலா நியானா பவர் பேர் ஆன் இண்டியா டிஎம்டி கம்பிகள் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவகா. நன்றி, வணக்கம்.